வணக்கம் நண்பர்களே. இன்றைய நிகழ்ச்சி சரியாக 6:30 மணிக்கு துவங்க வேண்டியது ஒரு 2 நிமிடங்கள் தாமதமாக துவங்கியுள்ளோம். இந்த நிகழ்ச்சி கொரோனாவிற்கு பின்னான பொருளாதார திட்டமிடல் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு ஒரு உரையாடல். பொருளாதார வல்லுனர் இன்று தொலைக்காட்சிகள் எடுத்தாலும் சரி, யூடியூப் எடுத்தாலும் சரி, வாட்ஸ்அப் எடுத்தாலும் சரி, இவர் ஒரு தவிர்க்க இயலாத ஒரு பொருளாதார நிபுணராக மக்களால் அறியப்பட்டு பல்வேறு நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லி வந்து கொண்டிருக்கின்றார். திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்களை நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருக என்று வரவேற்கிறேன். வணக்கம். மிகப்பெரிய பாரம்பரியமான அரசியல் குடும்பம். அமெரிக்காவில் பொறியியல் படித்து மிகப்பெரிய பதவிகளில் அங்கே இருந்தாலும் கூட தாய்நாட்டிற்கான தனது சேவை செய்ய வேண்டும் என்ற அந்த குடும்பத்தின் மரபணுவிலேயே இருக்கக்கூடிய அந்த ஒரு மூலக்கூறின் காரணமாக இந்தியா திரும்பி பல முதலீடுகளை பல்வேறு தொழில்களில் செய்து வெளிநாட்டு முதலீடுகளை பல்வேறு நிறுவனங்களுக்கு வாங்கி தரக்கூடிய சேவைகளையும் புரிந்து, அது தவிர்த்து அரசியலிலும் இன்று ஒரு புதிய மறுமலர்ச்சியுடன் புதிய வேகத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை சகோதரர் திரு மோகன் குமாரமங்கலம் அவர்களையும் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருக என்று வரவேற்கிறேன். வணக்கம் மோகன் அவர்களே. நண்பர்களே, கொரோனாவிற்கு பின்னான பொருளாதார திட்டமிடல் அப்படிங்கிற தலைப்பை நம்ம ஏன் வச்சோம் அப்படின்னு சொன்னால், பொருளாதார திட்டமிடல் ஏன் கொரோனாவிற்கு பின் என்று சொன்னால், இன்று ஏராளமான பொருளாதார பிரச்சனைகளைத்தான் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அடிப்படையே ஒரு நாட்டின் வளர்ச்சிக்காகட்டும், ஒரு குடும்பத்தின் வளர்ச்சிக்காகட்டும், அல்லது ஒரு சமூகத்தின் வளர்ச்சிக்காகவும் அடிப்படை பொருளாதாரம். அந்த பொருளாதாரம் இன்று ஒரு அசாதாரணமான சூழலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இது கொரோனாவிற்கு பின்னான ஒரு சூழல் என்று சொன்னால் நிச்சயம் கிடையாது. இந்த பொருளாதார பின்னடைவை நாம் சந்திக்க துவங்கி கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. அது பணமதிப்பு இழப்பு நடவடிக்கையாகட்டும், அதற்கு பின் அமல்படுத்தப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரியாகட்டும், அதன் காரணமாக நாம் பல்வேறு சிக்கல்களை சந்தித்தோம். சரக்கு மற்றும் சேவை வரி நிச்சயமாக ஒரு வளர்ந்து வரும் தேசத்தின் கட்டமைப்பிற்கு உதவக்கூடிய ஒரு வரி சீர்திருத்தம். அதை ஒரு தொழில் அதிபர் என்ற முறையிலும் ஒரு தொழில் முனைவோர் என்ற முறையிலும் நிச்சயமாக அதை வரவேற்கிறேன். தேச கட்டமைப்பில் ஒவ்வொரு தொழில் முனைவோரின் பங்களிப்பும் ஒவ்வொரு நாட்டின் குடிமகனின் பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனாலும் கூட அதில் அமல்படுத்தியில் உள்ள சிக்கலினால் பல்வேறு தொழில்கள் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளான நிலையில் இந்த கொரோனா என்பது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கொடுத்துள்ளது என்பதே நிதர்சனம். ஆக நாம் இன்று உரையாடப் போவது பணமதிப்பு இழப்பு நடவடிக்கை பற்றியோ அல்லது சரக்கு மற்றும் சேவை வரியின் காரணமாக நாம் சந்தித்து வரக்கூடிய அல்லது சந்தித்த பொருளாதார பின்னடைவை பற்றி அல்ல. இனி நாம் என்ன செய்ய போகின்றோம்? ஒரு தொழில் முனைவோராக, ஒரு நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு ஊழியராக, ஒரு மேனேஜ்மெண்டில் பணிபுரியக்கூடிய ஒரு மேலாளராகவோ அல்லது அதற்கு பெரும் பதவி வைக்கக்கூடியவராகவோ யாராக இருந்தாலும் இன்று எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியான சூழலில் தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக அந்த பயத்தை, அந்த ஒரு அச்சத்தை களையும் விதமாகத்தான் இந்த நிகழ்ச்சி இருக்குமே தவிர, இது ஒரு உபயோகரமான நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சியை நான் இன்று ஏற்பாடு செய்தேன். முதலில் ஆனந்த் சீனிவாசன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். சார், இப்போ கரோனா பற்றி நம்ம COVID-19 அதனால தான் இந்த எக்கானமி இப்போ பேடாக எஃபெக்ட் ஆயிருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் இந்த கோவிட் வரத்துக்கு முன்னாடியிலேருந்தே ஜிடிபி கண்டினியூஸாக டிக்ளைன் ஆகிட்டே இருக்கு. நீங்கள் போன குவார்ட்டர் ஃபிகர்ஸை பார்த்தீங்கன்னா, அது ஜிஎஸ்டிலாம் போட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னாலே, even before this COVID issue came, the GDP numbers were declining, auto sales was declining, high frequency indicators நாங்கள் சொல்லுவோம், 17 high frequency indicators were showing a slowdown in growth. ஸோ இந்த ஸ்லோடவுன் இன் க்ரோத்தை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும் தான் பார்க்கணும். நம்ம இத்தனை நாள் என்ன எதிர்பார்த்தோம்னா, எக்கனாமிக்ஸில் 2 சைடு உண்டு. ஒரு சப்ளை சைடு இருக்கும், ஒரு டிமாண்ட் சைடு இருக்கும்.
திருப்பூர்ல இருக்கிறவங்களுக்கு புரியணும்னா சப்ளை சைட்னா ஒரேடியா பனியன் ஆர்டரா இருக்கு, ஃபேக்டரியே இல்லை அப்படின்னா இன்னும் 4-5 மிஷின் வாங்கி ஒரு புது ஃபேக்டரி போடுறது தான் சப்ளை சைடு. டிமாண்ட் சைடு சப்ளை ஃபேக்டரிலாம் நிறைய இருக்கு, மக்கள் வாங்க மாட்டேங்கிறாங்க பனியன். ஸோ மக்கள் அங்கே பனியன் வாங்கறதுக்கு ஊக்க வைக்கணும். ஊக்க வச்சா டெஃபினட்டா மோர் பனியன் வாங்குவாங்க, கன்சியூம் பண்ணுவாங்கங்கிறது டிமாண்ட் சைடு. நம்ம இத்தனை என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா கவர்மெண்ட் ஏதாவது டிமாண்ட் ஸ்டிமுலஸ் கொடுப்பாங்கிறத நம்ம எதிர்பார்ப்பது. இப்ப கிளியரா வந்து டிமாண்ட் ஸ்டிமுலஸ் கொடுக்க போறது இல்லைங்கிறது தெரிஞ்சிருச்சு. டிமாண்ட் ஸ்டிமுலஸ் கொடுத்தா என்ன இருக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால வந்து இந்த ப்ராப்ளம் வந்த போது ரிசர்வ் they flooded the market with money. அதாவது அவங்க நிறைய பணத்தை போட்டாங்க. பட் அதுக்கும் மேலாக ஒரு 3,10,000 கோடி டாலரை வந்து ட்ரம்ப் வந்து எல்லார் பேக்கெட்டையும் பணம் போட்டாங்க. இப்போ H1Bல அங்க வேலைக்கு போனவங்க யாரெல்லாம் $150,000 கீழே சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஆளுக்கு $1,000 வீட்டில் கிடைச்சது நிறைய பேர் எனக்கு ஃபோன்ல சொன்னாங்க, சில பேருக்கு கிடைச்சிருக்குன்னு. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சைல்டுனா $3,000. அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய கம்பெனிங்களுக்கு நேர பணத்தை கொடுத்து நீங்க ஆட்களை வேலையை விட்டு அனுப்பாதீங்கன்னு சொன்னாங்க. ஸோ இதனால என்ன எஃபெக்ட்னா, எல்லாரும் வந்து 20% வரைக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏறும் நினைச்சும் போது நேற்று வந்த ஃபிகர்ஸ் வந்து இந்த ஒரு மாசத்துல 25 லட்சம் பேருக்கு புதுசா வேலை கிடைச்சிருக்கு அமெரிக்காலங்கிற செய்தி பெரிய சர்ப்ரைசிங் நியூஸா இருந்தது எல்லாருக்கும், மார்க்கெட்டுக்கும். 14% அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு 20% போகாம 1% தான் இம்ப்ரூவ் ஆகுது. பட் இட் ஸ்டாப் தி ஃபால் இன் ஜாப்ஸ். பட் நம்ம ஊர்ல அது மாதிரி நடக்கல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்க பார்த்தீங்கன்னா, இந்தியா இப்போ வந்து 2 விதமான கம்பெனிஸ் ஆர் டூயிங் இருக்கு. ஒன்று எந்த கம்பெனியெல்லாம் டெட் வச்சிருக்காங்க, கடன் இருக்கு, எந்த கம்பெனி எல்லாம் வந்து கடன் இல்லாமல் இருக்காங்கன்னு. எந்த கம்பெனிக்கெல்லாம் இன்னைக்கு கடன் இல்லையோ அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நிஜமாவே நல்லா இருக்காங்க. பிகாஸ் தே வில் கம் அவுட் ஆஃப் இந்த ரிசெஷன்லேருந்து குயிக்காக வந்துடுவாங்க. நீங்கள் இப்போ ஒரு பஜாஜ் ஆட்டோ பேசுறதுக்கும் ஒரு டாடா மோட்டார்ஸ் பேசுறதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ராஜீவ் பஜாஜ் பேசுறாருன்னு. டாடா மோட்டார்ஸ் JLR வந்து இங்கிலாந்து கவர்மெண்ட்ல போய் பெயில் அவுட் கேட்குறாங்க. ராஜீவ் பஜாஜ் என்ன சொல்றாரு, எனக்கு பெயில் அவுட்டே வேண்டாம், ஏன்னா ராஜீவ் பஜாஜ் ஜீரோ டெட். அதே மாதிரி ஒன் ஆஃப் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் சைக்கிள் மேனுஃபேக்சரர்ஸ் அவர் வந்து டெட் ரிட்டனாக இருக்கிறதுனால இன்னைக்கு ஃபேக்டரி நடத்த காசு இல்லைன்னு மூடிட்டார் அட்லஸ் சைக்கிள். ஸோ கம்பெனிஸ் விச் ஆர் ஹேவிங் ஜீரோ டெட், கடனே இல்லாத கம்பெனிகள் டெஃபினட்டா சர்வைவ் ஆயிடுவாங்க. அடுத்தது இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நியூஸ்ல யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியல, என் சந்திரசேகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உடனே வெளில வந்து டாடா கம்பெனிக்குலாம் எந்த கஷ்டமும் கிடையாது, எங்களுக்கு புதுசா பணம் வேண்டாம், எங்களுக்கு சஃபிஷியண்டா கேஷ் ஃப்ளோ இருக்கு, கேஷ் ரிச் கம்பெனிஸ்லாம் சர்வைவ் ஆகும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. பேசிக்லி என்ன நான் சொல்ல வரேன்னா, எந்த கம்பெனியெல்லாம் கடன் கம்மியா இருக்கோ, கடன் வாங்கலையோ, அவங்க இந்த பீரியடை சர்வைவ் பண்ணிடுவாங்க. அதனால என்னோட ஃபர்ஸ்ட் அட்வைஸ், டோன்ட் கோ பாரோ மோர். எஸ்பெஷலி இப்போ வந்து இங்கே வந்து SME MSMEக்கு என்ன அட்வைஸ்னா, பவர்ஸ் டு பீலேருந்து நேராக ஓடி போய் பேங்க்லேருந்து கடன் வாங்குங்கன்னு. தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்கன்னு என்னோட அட்வைஸ். அண்ட் இது ஏன் நான் சொல்றேன்னா, இன்ஃப்ளேஷன் ஒன்று இருக்கு, பண வீக்கம் தான் நம்மளுக்கு தெரியும். டிஃப்ளேஷன் ஆப்போசிட், விலைவாசி கீழே இறங்கினா என்ன ஆகும், அசெட் பிரைசஸ் விலை இறங்கினா என்ன ஆகும் நம்மளுக்கு தெரியாது. இது பிபி மாதிரி, ஹை பிபியை நம்மளால குறைக்க முடியும், லோ பிபி இருந்தால் உங்களால ஏற்ற முடியாது. அதனால நீங்க இப்போ ஒரு வீடு வாங்கினாலும் சரி, ஒரு அசையாத தங்கத்தை தவிர நீங்க எதை வாங்கினாலும் அதோட வேல்யூ இறங்கிட்டே போகும். அதை வச்சு கடன் வாங்குறதுனால உங்க பிசினஸே பின்னாடி அஃபெக்ட் ஆகும். அதனால தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்கிறது என்னோட அட்வைஸ். திரு மோகன் அவர்கள்
சாரி குமார், கேட்கல நீங்க பேசுறது. குமாரிங்க, முதல்ல நன்றி எனக்கு இந்த நிகழ்ச்சியை கூப்பிடுறதுக்கு. மிக ஒரு கடினமான கேள்வி கேட்டிருக்கீங்க. கரோனாக்கு பிறகு பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும்? இன்னைக்கு உலகம் முழுவதும் பெரிய பொருளாதார நிபுணர் இந்த கேள்வி விவாதிக்கிறாங்க. ஏன்னா யாருக்கும் இது பதில் தெரியாது. ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்தியா இன்னும் இந்த கரோனானால பாதிப்புல இருந்து வெளியேற முடியல. நாளுக்கு நாள் இந்த கரோனானால பாதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை அதிகரித்தே வருது. இன்னைக்கே நீங்க பார்த்த தமிழகத்துல நான் நினைக்கிறேன் 1400, இப்பதான் பார்த்தேன் நான், 1400 பக்கமா மக்களுக்கு இந்த தொற்று நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த நிலைமையில நேத்து நீங்க குஜராத் மாநிலத்துல ஒரு பேக்கேஜ் அறிவிச்சிருக்காங்க. நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையா தெரியாது. அதுல பல விதமான சலுகை கொடுத்திருக்காங்க. இந்த மின் கட்டணத்துல ஒரு சலுகை கொடுத்திருக்காங்க, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ல ஒரு ரீபேட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சிறுகிற உற்பத்தியாளர்களுக்கு வட்டி ஒரு மானியம் கொடுக்குறாங்க. இது மாதிரி தமிழகத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்ய போகிறது எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க இது வரைக்கும் ஒண்ணும் அறிவிக்கல. தமிழ்நாடு கைடன்ஸ் பியூரோ மேண்டரின் பேசக்கூடிய ஒரு ஆளுக்கு வேலைக்கு வைத்திருக்காங்க மாதிரி கேள்விப்பட்டேன். சைனால இருந்து அவங்க முதலீட்டாளர்களுக்கு கூட்டிட்டு வர போறாங்க மாதிரி கேள்விப்பட்டேன். ஆனா முதலீட்டாளர்களுக்கு இந்தியா வந்துட்டு முதலீடு செய்யறதுக்கு எந்த விதமான சலுகை கொடுக்க போறாங்க, இல்லைன்னா எந்த விதமான அட்வான்டேஜ் கொடுக்க போறாங்க, அது இது வரைக்கும் அவங்க சொல்லாம இருக்காங்க. இந்த நிலைமையில நுகர்வோரின் வாங்கு சக்தியின் சரிவு பத்தி பேசினாரு. கரெக்டா தான் சொன்னாரு. அதாவது இந்த கொரோனாக்கு முன்னாடியே டிமாண்ட் குறைஞ்சிட்டே வந்துட்டே இருந்தது. இது நமக்கு நல்லாவே தெரியும். நீங்க உங்களுக்கு தெரியும், திருப்பூர்ல இருக்கிற மக்கள் ஜிஎஸ்டியால பண மதிப்பு இழப்பு நடவடிக்கையால பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. அப்ப இந்த நுகர்வோரின் வாங்கு சக்தியின் சரிவு ஏற்படும் போது நாங்கள் பட்ஜெட்ல எதிர்பார்த்தோம், அந்த அம்மா நிதி அமைச்சர் ஏதோ செய்வாங்க அதை அதிகரிக்கிறதுக்கு. ஆனா அவங்க அந்த மாதிரி எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இது எப்படி மாறும் என்னால சொல்ல முடியாது. இப்ப ஆனந்த் சொல்றாரு கடன் வாங்கக்கூடாது. என்னுடைய கருத்து, வட்டி குறைஞ்சுட்டே போகும். இன்னைக்கு ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் நீங்க அமெரிக்கால எடுத்தோம்னா நெகட்டிவ் ஆகி போயிடுச்சு. அதுக்காக எங்க மார்க்கெட்டுக்கு நிறைய பேர் வெளிநாட்டுக்காரங்க வந்துட்டு முதலீடு செய்யறாங்க. இப்ப நீங்க பிஎஸ்சி இல்லைன்னா சென்செக்ஸ் பாருங்கன்னா அதை ஏறிட்டே போகுது. அது காரணம் என்ன? வெளிநாட்டுக்காரங்க ஆல்மோஸ்ட் நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருந்து பணம் எடுத்து வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சூழ்நிலையில நீங்க கடன் வாங்காம நடத்தினாலும் ஓகே, நீங்க எக்விட்டி தான் விற்க வேண்டியது வரும். நீங்க கடன் வாங்கி ஆகணும் நான் நினைக்கிறேன் பிசினஸ் நடத்துறதுக்கு. ஒர்க்கிங் கேபிட்டல் வச்சு நீங்க வாங்கி அது எல்லாமே நீங்க பிசினஸ் நடத்த முடியும் எனக்கு தெரியாது. சோ அந்த கருத்தில் நான் ஆனந்துக்கு எனக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. பட் பொதுவா நீங்க கேக்குறீங்கன்னா எந்த மாதிரி செக்டர் நல்லா இருக்கும், அந்த மாதிரி நீங்க எனக்கு ஒரு முதலீட்டாளர் முறை அந்தஸ்துல இருக்கும்போது நான் என்ன பார்ப்பேன்னா, ஒண்ணு ஹெல்த் கேர். இது வரைக்கும் இந்தியால 1% தான் ஜிடிபி நாங்க ஹெல்த் கேர் மீது செலவழிச்சிருக்கோம். ஆனா இனிமேல் அட்லீஸ்ட் நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கம், எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த ஒரு பாதிப்புக்கு பிறகு அவங்க அட்லீஸ்ட் ஒரு 2% ஜிடிபி வரைக்கும் போறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்ப நீங்க எம்ஆர்ஐ மெஷின் எடுத்தாலும் பல விதமான மெடிக்கல் டிவைசஸ் நீங்க எடுத்தானா அவங்க வெளிநாட்டுல இருந்து தான் நாங்க ஏற்றுமதி செய்வோம். அது எல்லாம் இந்தியாவில உற்பத்தி செய்யறதுக்கு ஏதோ ஒரு மானியம், ஏதோ ஒரு சலுகை அரசாங்கம் மூலமா அவங்க அறிவிப்பாங்க. இது வரைக்கும் அவங்க அறிவிக்கல. ஆனா எனக்கு தோணுது அவங்க ஏதோ இந்த மேக் இந்தியா இது வரைக்கும் வேற ஒரு இதே வச்சிருந்தாங்க, ஒரு பொம்மையா வச்சிருந்தாங்க. ஒன்னும் பெரிய அதுல ஒரு விஷன், ஒரு தொலைநோக்கு பார்வை எல்லாமே வச்சிருந்தாங்க. அது இப்ப கொண்டு வருவாங்க. ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ்ல 2-3 அறிவிப்பு அவங்க வெளியிட்டாங்க. எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் நான் நினைக்கிறேன் ஆல்ரெடி வியட்நாம் நம்ம விட கொஞ்சம் முன்னேறிட்டாங்க. அதே மாதிரி டெக்ஸ்டைல்ஸ்ல பங்களாதேஷ், வியட்நாம் இந்த போன்ற நாடுகள்ல டெக்ஸ்டைல்ஸே நம்ம விட கொஞ்சம் முன்னாடி அவங்க போயிருக்காங்க. பட் ஹெல்த் கேர், ஃபைனான்சியல் சர்வீசஸ், எஜுகேஷன், இந்த 3 தான் நான் நினைக்கிறேன் நல்ல ஒரு செக்டர் இன்வெஸ்ட் பண்ணது. ஃபைனான்சியல் சர்வீஸ் எஜுகேஷன் நான் எங்கே சொல்றேன்னா, ஃபைனான்சியல் எஜுகேஷன் சர்வீஸ் ரெண்டுமே இந்த பீரியட்ல பல பேர் ஆக்சுவலி ஆன்லைன் போயிருக்காங்க. ஏற்கனவே கம்ப்யூட்டர் இன்டர்நெட் மூலமா தான் எஜுகேஷன் நடந்துட்டே இருந்தது. எனக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இருந்தது. பட் அந்த அளவுக்கு யாருமே பயன்படுத்திக்கல. இப்போ வேற வழி இல்லாம பல பேர் ஆன்லைன் எஜுகேஷன் முதல் முறையாக அவங்க அனுபவிச்சிருக்காங்க. சோ இதுல ஒரு சில பேர் பெர்மனண்டா அந்த ஸ்ட்ரீமுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி
ஃபைனான்சியல் சர்வீசஸ். நீங்க எல்லாம் இன்சூரன்ஸ் ஒருவருக்கு நேரில் சந்திச்சு அவர் உட்கார வச்சு பேசிதான் முடிவு பண்ணுவீங்க. இப்ப எல்லாம் இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு ப்ராடக்ட் பல பேர் ஆன்லைன்ல வாங்கிடுறாங்க. உங்களுடைய வெல்த் மேனேஜர் கூட ஜூம் மீட்டிங்ல உங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இல்லைன்னா ஒரு ப்ராட்காஸ்ட் செஷன்ல ஒரு வெபினார் மாதிரி கொடுத்துட்டு பல பேருக்கு இன்சூரன்ஸ் வாங்கி வைக்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஆன்லைன் சர்வீசஸ், ட்ரெடிஷனல் ஆஃப்லைன் சர்வீசஸ் ஆன்லைன் போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அந்த ஏரியாஸ்ல தான் நீங்க பார்த்தா வெஞ்சர் கேபிட்டல், நான் இருக்கிற ஃபீல்டு வெஞ்சர் கேபிட்டல் ஃபீல்டு. அந்த ஃபீல்ட்ல இது கடந்த ஒரு வாரத்துல மேக்சிமம் அந்த மாதிரி பிசினஸ்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் நடந்தது. ஃபாலோ ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலி நம்ம கண்ட்ரில ஈகோ சிஸ்டம் அந்த அளவுக்கு இன்னும் வளரல. ஸோ சைனால இருந்து தான் ஆக்சுவலி அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டே இருந்தது. இப்போ அதெல்லாம் பை அப்ரூவல் ரூட் ஆயிடுச்சு. அதுக்கு நியாயமான காரணங்கள் இருக்கு. அது பை அப்ரூவல் செய்யறதுக்கு அரசாங்கம் அது மாதிரி ஒரு அறிவிப்பு கொண்டு வந்துட்டாங்க. பட் அதனால இப்போ செகண்ட் தேர்ட் ரவுண்ட் ஃபைனான்சிங் வருமா இல்லையா, எப்படி வரும், யார் கொண்டு வருவாரு, அது ஒரு பெரிய கேள்வி இருக்கு எல்லார் மனசுல. என்னுடைய கேள்வி நீங்க வச்சிருக்கீங்க, அது கேட்கலாம் சார். இப்போ ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் கிட்ட இப்போ சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான நிறையா சலுகைகளை அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அதோடைய வரையறைகளை எல்லாம் மாற்றி அமைச்சிருக்காங்க. இந்த வரையறைகள் எல்லாம் மாற்றி அமைத்ததில் பல்வேறு நிறுவனங்கள் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாயிருக்கு. அது இல்லாமல் சர்வீஸ் செக்டரையும் இப்போ எம்எஸ்எம்இல அவங்க வரையறைப்படுத்தியிருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்கிறேன். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் அடித்தளம் அப்படின்றது டிமாண்ட் இருக்கணும். நீங்கள் என்னதான் நீங்கள் சலுகைகளை கொடுத்து நிறுவனங்களை எல்லாம் நீங்கள் கைதூக்கி அளவக்கூடிய அளவுக்கு ஆன பல்வேறு நீங்கள் திட்டங்களை அறிவித்தாலும் கூட நீங்கள் சொன்ன மாதிரி கடன் வாங்கணும். கடன் ஏற்கனவே கடனில் தத்தளிக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் இந்த 3 மாதம் அல்லது இன்னும் ஒரு மாதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜூலை எண்டு அல்லது ஆகஸ்ட் மாதத்திற்கு மேல் தான் ஒரு நார்மலான ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடிய ஒரு சூழலில் மேண்டேட்ரி எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த உறுதிப்படுத்தப்பட்ட அந்த உறுதியான செலவுகளை எல்லாம் எங்கேயும் நிச்சயமாக தவிர்க்க முடியாது. அப்போ இந்த 4 மாதத்திற்கான வங்கி வட்டியாகட்டும் அல்லது வெளிக்கடன் வாங்கியிருக்கிறது அதுக்கான வட்டியாகட்டும் அல்லது நிறுவனங்களுக்கான வாடகையாகட்டும் அல்லது அவங்க நிறுவனங்களுக்கு வாகனங்கள் வாங்கியிருப்பாங்க அதுக்கான டியூ, ரெண்டாவது நிறுவனங்களில் பல்வேறு தொழிலாளர்களும் அல்லது நிறுவன ஊழியர்கள் பல பேர் பணிபுரிந்துட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் இன்னைக்கு அவங்களுக்கான சப்போர்ட்டையும் செய்யக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் திரும்ப வாங்கக்கூடிய அந்த 20% முதலில் அறிவித்த அந்த 10%ம் அதை வாங்கி இந்த செலவுகளை எல்லாம் செய்வதற்குள் அடுத்தது பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும். இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் உற்பத்தி அதிகரிக்க டிமாண்டும் மார்க்கெட்டில் அதிகரித்தால் மட்டுமே இந்த நிலைமை சீக்கிரமாக சீரடையும். அப்போ இந்த மார்க்கெட்டில் டிமாண்ட் ஏற்படுமா சார்? அப்படி ஏற்படும் அப்படின்னா எவ்வளவு காலகட்டம் பிடிக்கும்? அந்த அவ்வளவு காலத்துக்கு இந்த நிறுவனங்கள் தாக்கு பிடிக்க என்ன செய்ய வேண்டும்? முதல்ல இந்த ஆல் இந்தியா மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன் ஒரு சர்வே எடுத்திருந்தாங்க எஸ்எம்இ எம்எஸ்எம்இ. அண்ட் அதோட பாஸ்ட் பிரசிடென்ட்டோட நானும் மோகனும் முந்தா நேற்று பேசினோன்னு நினைக்கிறேன். பேசினதுல அவர் என்ன சொன்னாருன்னு நான் சொல்றேன். அவர் என்ன சொன்னார்னா, எல்லாருக்கும் இந்த சலுகையை கொடுக்கறது இல்லை, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களே செலக்ட் பண்றாங்கன்னு சொன்னார். அது மட்டும் இன்ஃபார்மலா என்ன சொன்னார்னா, அவர் February 28 இருந்த பேலன்ஸ்லேருந்து 20% தான் கொடுப்போம்னு சொல்லிட்டாரு. சப்போஸ் உங்களுக்கு 50 லட்ச ரூபா லிமிட் இருந்து நீங்க 40 லட்ச ரூபா 28 அன்னைக்கு யூஸ் பண்ணீங்கன்னா 20% ஆஃப் 40 லட்சம் 8 லட்சம் கொடுப்பாங்க. பட் அதுல அவர் என்ன சொன்னார்னா, இது கன்ஃபார்ம்டா அவர் இன்னும் பேப்பர் வரலன்னு சொன்னாரு. முன்னாடியே மேனேஜர் ஒரு லிஸ்ட் உங்கள்கிட்ட எழுதி வாங்கிக்கிறார். ஜிஎஸ்டி டியூவை முதல்ல கிளியர் பண்றாரு, பிஎஃப்இஎஸ்ஐ முதல்ல கிளியர் பண்றாரு, அதுக்கப்புறம் மற்ற சப்ளையர்ஸை கொடுக்கற வேண்டிய காசை கிளியர் பண்றாரு, சம்பளத்தை எல்லாம் கிளியர் பண்ணிடுறாரு. ஸோ அந்த ஒரு ஆண்டர்பிரினருக்கு ஒரு ஃப்ரீடம் டு டிசைடு எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாதுங்கிறது தான் பேசிக் ஆண்டர்பிரினர்ஷிப்போட டிரைவே.
அதையே இதை ஸ்டைஃபில் பண்றதுன்னு அவர் ஃபீல் பண்ணாரு. அது அவர் சொன்னார். அங்க பார்த்துட்டு அவர் சொன்னதை வச்சு நான் சொல்றேன். நான் வந்து கேபிட்டல்ல 2 ஃபார்ம் இருக்கு. இது இந்தியால இருக்கிற முக்காவாசி கம்பெனிக்கு இது ட்ரூ. நம்ம வந்து கேபிட்டல்னாலே நம்ம சின்ன கம்பெனிஸ் எல்லாருமே பாரோயிங் அண்ட் பேங்க் கேபிட்டல் தான் நீங்க நம்ம பார்க்கிறோம். நம்ம ஈக்விட்டி ஸ்டேக் கொடுக்கறதுல ரொம்ப கன்சர்வேட்டிவா இருக்கும். வி வாண்ட் கம்ப்ளீட் கண்ட்ரோல். நம்ம கண்ட்ரோல்ல நம்ம கையை விட்டு போயிடுங்கிற பயத்தினால எல்லா ஈக்விட்டியும் நம்மளே வச்சுக்கிட்டு we are not bringing in more partners. நான் பணம் கொடுக்க கூடாது, நான் கடனுக்கு பதில better to bring outside partners who will share profits later. பணத்தை 3 வழியா நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒன்னு கடன்னா நிச்சயம் கொடுத்துதான். 2வது கேரண்டி கொடுக்கறது. கேரண்டி கொடுத்தா ஃபீஸ் மட்டும் கிடைக்கும், டிஃபால்ட்டால நான் கொடுக்கணும். பேங்க் கேரண்டி சொல்லுவீங்க, எல்சி, இதெல்லாம் கண்டிஷனல் ஃபீஸ். 3வது ஈக்விட்டி பார்ட்னர்ஷிப். நான் பார்த்த வரைக்கும் தென்னிந்தியால ஐடி தவிர மற்ற எந்த இண்டஸ்ட்ரியிலையும் we don't bring equity partnership at all. நீங்க ஈக்விட்டி பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்து if you replace debt with risk capital சொல்லுவார் மோகனோட பாஷையில, அது ரிஸ்க் கேபிட்டல் சொல்லுவாங்க. You should push people to take the risk instead of one entrepreneur taking the risk. பேங்க் என்ன பண்றாங்க, உங்கள்கிட்ட இதுல கேரண்டி இல்லாத கடன் கிடையாது. இப்போ ஆல்ரெடி நீங்க வந்து சிசி லிமிட்டுக்கு உங்க வீடை கொடுத்துருந்தீங்கன்னா இந்த 20% அந்த சிசி லிமிட்டையும் சேர்த்து வச்சுதான் வாங்கிக்கிறாங்க. ஸோ பேங்க்ஸ் ஆர் பிகம் வெரி லேசி. பிஸ்னஸ் ப்ரப்போசலே பார்க்கறது கிடையாது. சொத்து எவ்வளோ இருக்கு அதுக்கு ஈக்குவலா லோன் கொடுக்கறது மோஸ்ட் கேசஸ்ல. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கரோனாவை நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணி ரைட்டு, இப்போ நீங்க சொந்தக்காரங்க வெள்ளன்னு வட்டிக்கு வாங்க நினைக்கிறீங்க, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பட் we have to go for more equity partnerships rather than trying to borrow money at interest. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ பெரிய கம்பெனியா இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் இஸ் a very big burden. எஸ்பெஷலி ஒரு 3 மாசத்துக்கு டர்ன் ஓவரே இல்லாத போது உங்களை வட்டி கட்ட சொல்றதுங்கிறது இஸ் a extremely torturous process. ஸோ ஒண்ணுமே இல்லாத போது கிளாக் டிக் ஆகிட்டே இருக்கும். The guy who has financed you is collecting his income, but you don't have an opportunity to make money. நாளைக்கு உங்க பணம் கம்பெனி ஓஹோன்னு போயிடுச்சுன்னா you will make lot of money. But I have yet to see ஒரு பெரிய ஆண்டர்பிரனர் கடைசி வரைக்கும் அந்த ஆண்டர்பிரனர் கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நான் பார்த்த கிண்டி, அம்பத்தூர் இது மாதிரி இண்டஸ்ட்ரியல் யூனிட்ல கடைசியில அவன் ஃபேமிலி அடுத்த ஜெனரேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஷெட்டை வித்து தான் லாபத்தை எடுப்பாங்க. There is no question of making profits and running the company in a sustained manner. Maybe I am wrong. There are one odd companies are there, but limited to Gindi and Ambattur, I find that our entrepreneurs don't get wealthy. அவங்க என்ன பண்ணுவாங்க, பர்சனல் ஃபைனான்ஸ் தனியா வச்சுக்கிறது கிடையாது. பர்சனல் ஃபைனான்ஸையும் கம்பெனி ஃபைனான்ஸையும் மிக்ஸ் பண்ணி they take too much personal pressure. கம்பெனி ஃபெயிலியருங்கிறது தனி, பர்சனல் ஃபெயிலியருங்கிறது தனி. அந்த டிஸ்டன்சிங் நம்ம ஊர்ல கிடையவே கிடையாது. அந்த டிஸ்டன்சிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஸ்னஸ் கேன் ஃபெயில், பட் என் பிஸ்னஸ் ஃபெயில் ஆனதுனால ஐ எம் நாட் அ ஃபெயிலியர். நம்ம ஊர்ல அது ஒரு பெரிய ப்ராப்ளம். பிஸ்னஸ் ஃபெயிலியருக்கும் என்னோட பர்சனல் ஃபெயிலியருக்கும் கோவிட் வரும்னு எனக்கு தெரியாது. கோவிட் வந்ததுனால நான் என் பிஸ்னஸ் மூடிடுச்சுன்னா ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். ஆனால் நம்ம சொசைட்டியில் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ்ல என்ன பண்றோம்னா, ஓனர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரி திங். சம்பளம் தான் அவன் கொடுக்கணும், டியூ தான் அவன் கட்டணும், எம்ப்ளாயி கொண்டு தான் அவன் ப்ராப்ளம், ஃபைனான்ஷியல் தான் அவன் காசை கட்டணும், சப்ளையர்னா அவனே எல்லாம் பார்க்கணும். கடைசியில கட்டப்பட போறது அவனும் அவன் ஃபேமிலியை மட்டும்தான். அந்த ஈகோ சிஸ்டமை நம்ம உடைக்கலைன்னா இந்தியா ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் கண்ட்ரியா வருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதனால தான் நான் வந்து ஒரு யூடியூப்ல ஒரு போட்டேன், செகண்ட் ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க
யாரும் அவங்க அப்பா பிசினஸ் பண்றது கிடையாது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எங்கேயாவது போய் ஒரு 50,000 ரூபாய் 40,000 ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ப்பாங்க. அது மாதிரி இருந்தா we are killing our entrepreneur spirit completely. அதோட மூல காரணமே we are not ஒன்னு ஃபெயிலியரை சரியா நம்ம செலிப்ரேட் பண்றது கிடையாது. ரெண்டாவது எல்லாத்தையும் தூக்கி அந்த கடனை தூக்கி அந்த அவனோட பர்சனல் லைபிலிட்டியா மாத்துறது. The company fails, bank should also take a hit. ஆனா பர்சனல் கேரண்டின்னு உங்கள்கிட்ட ஒரு கையெழுத்தை வாங்கிட்டு they make your life miserable. சர்ஃபாசி ஆக்ட்ல போடுவாங்க. இதெல்லாம் வந்து அப்சல்யூட்லி ட்ரெக்கோனியன் ஆக்ட்ஸ். பட் இது ஏன் இவ்வளவு தூரம் இருக்குன்னா பிகாஸ் we don't have risk capital. இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் ஃபெயில் ஆனார். ஆப்பிள்ல ஸ்டீவ் ஜாப்ஸ் வாஸ் த்ரோன் அவுட். அவர் போய் நெக்ஸ்ட்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாரு, பிக்சார்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாரு. பிக்சார் வெரி சக்சஸ்ஃபுல். டிஸ்னி பிக்சாரை வாங்கினாரு, அவர் திரும்பி ஆப்பிள்ல கூப்பிட்டாங்க. அது மாதிரி ஒரு ஃபெயில் ஆகி சக்சீட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளோட ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு நம்ம சொசைட்டியே கொடுக்கலங்கிறது என்னோட கருத்து. அதை முதல்ல கொண்டு வரணுங்கிறது என்னோட கருத்து. நன்றி சார். இப்போ சிறு குறு தொழில்களை பற்றி நான் என்ன பர்சனலாக செய்த ஆய்வின்படி எங்களுடைய பின்னலாடை தொழில் மட்டுமல்ல, அக்ராஸ் த போர்டு இருக்கக்கூடிய அனைத்து சிறு குறு தொழில் நிறுவனங்களுமே வந்து போஸ்ட் கோவிடுக்கு அதுக்கு அப்புறம் குறைந்தது 20% நிறுவனங்கள் நிச்சயமாக மூடப்படும் என்பதும், ஒரு 60% நிறுவனங்கள் வந்து டவுன் சைஸ் பண்ணி ஹேர் கட் பண்ணி, அதாவது ஒரு 4-5 ஃபேக்ட்ரி இருக்கிறவங்க 2 ஃபேக்ட்ரி போதும்னு நினைக்கிறவங்க, 2 ஃபேக்ட்ரி இருக்கிறவங்க 1 ஃபேக்ட்ரி போதும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டு அதில் ஒரு 20% மக்கள், அதாவது நிறுவனங்கள் மட்டும் வந்து கேஷ் ரிச்சாக இருப்பாங்க, லிக்விடிட்டி ரிச்சாக இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால், தன்னுடைய நிறுவனத்தை வந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் நிலைநிறுத்தி கொண்டால் இந்த 20% மூடப்பட்ட அந்த கெப்பாசிட்டியும் அந்த ஹேர் கட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் எங்களுக்கு வரும், அந்த பிஸ்னஸ் எல்லாம் எங்களுக்கு வருங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில் ஒரு 20% நிறுவனங்கள் வந்து செயல்பட போவதாகத்தான் வந்து ஒரு மார்க்கெட் சிச்சுவேஷன் தெரியுது. அப்போ இந்த 20% நிறுவனங்கள் வந்து மூடப்படும் நிலையில் வந்து இது எல்லாரும் சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த நிறுவனங்கள் மூடப்படுவது வந்து ஆரோக்கியமானது அல்ல அப்படின்னு சொல்றாங்க. பட் என்னுடைய பார்வை வந்து இந்த நிறுவனங்கள் மூடப்படுவது வந்து தொடர்ந்து வந்து ஒரு கேன்சர் மாதிரியான ஒரு நோயிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழலாக தான் நான் பார்க்குறேன். அந்த 20% நிறுவனங்கள் வந்து தத்தளித்து கொண்டிருக்கின்றார்கள். இனி அவர்களால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது, திரும்பவும் வந்து அவங்க வந்து தங்களை நிலைநிறுத்தி கொள்ள முடியாது. எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்தவர்கள் இந்த கொரோனா காலமான அந்த 40-50 நாட்கள் வீட்டில் ஓய்வாக இருந்தபோது அதை பற்றிய சிந்தனையில் தங்களை நிலைநிறுத்தி கொண்டு, இனி வந்து இது வேலைக்காகாது, இனி நம்ம வந்து இந்த நிறுவனத்தை மூடிட்டு அடுத்தது நம்ம இதையெல்லாம் சரி பண்ணிட்டு வேற ஏதாவது நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து மூடிட்டா கூட ஒரு 6 மாத காலம் அல்லது 1 வருட காலத்திற்குள் இந்த தொழிலை செய்யாவிட்டாலும் கூட, உதாரணத்திற்கு பின்னலாடை தொழிலில் இருப்பவர்கள் கோயம்புத்தூரில் போயிட்டு ஏதாவது ஒரு தொழிலோ அல்லது சேலத்தில் போயிட்டு அவங்க உறவினர்களோ நண்பர்களோ அவங்களோட அட்வைஸை கேட்டுட்டு அங்கே ஒரு தொழில் துவங்குவதோ, அங்கே இருக்கிறவங்க வந்து இங்கே பின்னலாடை துறையில் புதிதாக தொழிலை துவங்குவதோ, நிச்சயமாக அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்கிற காலகட்டம் நடக்கத்தான் போகுது. ஆனால் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் வருவதற்கு அடிப்படையில் நாம் திரும்ப திரும்ப சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த டிமாண்ட் அப்படின்றது இருந்தால் தான் சப்ளை அப்படிங்கிற விஷயமே அங்கே வரும். அப்போ டிமாண்டை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் என்ன, அந்த 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 முயற்சிகளில் நாம் ஒரு 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 குடிமகனாக, ஒரு தொழில் முனைவோராக நாம் எப்படி வந்து அந்த டிமாண்டை கிரியேட் பண்ணுறதுக்கு பங்காற்ற முடியும், இதை பற்றி வந்து மோகன் அவர்கள் கூட சொல்லலாம். முதலீட்டாளராக அந்த டிமாண்ட் எப்படி கிரியேட் பண்ண முடியும்? அந்த டிமாண்ட் கிரியேட் பண்ணதுக்கு முதல் வழி என்னன்னா, இன்னைக்கு நாங்கள் அனைவரும் மீண்டும் வேலைக்கு போனால் ஒரு பயத்தோட தான் நாங்க போறோம். ஆனால் இந்த கொரோனா ஒரு தொற்று நோய்னா இது ரொம்ப ஈஸியா பரவுது. ஆனா இதனால 90% பேருக்கு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு. அப்படியே வந்துட்டே போயிடும். உங்களுக்கு தெரியாம கொரோனாவே உங்களுக்கு வந்துட்டு போயிடும். இது முதல்ல இந்த ஒரு தகவல் நம்ம பரவணும், எல்லாருக்கும் நம்ம தெரிய வைக்கணும். இந்த கொரோனானால உங்களுக்கு உயிர் போயிடும், அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. அப்பதான் மக்கள் முதல்ல நாங்கள் சேஃபா இருக்கோம், சரி எங்களுக்கு கொரோனா ஆனாலும் எங்களுக்கு இருப்புக்கு வாய்ப்பு மிக குறைவா இருக்கிறதுனால அவங்க வெளியே வருவாங்க. அது ஒரு பக்கம்.
இன்னும் ஒரு பக்கம் எங்க கையில இல்ல. அதாவது 124 இடத்துல இன்னைக்கு வேக்சின் டெவலப் பண்றாங்க. உலகம் முழுவதும் சொல்றேன். அதுல ஒரு 14 இடத்துல இந்தியாலே வேக்சின் டெவலப் ஆகுது. 10 இடத்துல ஆல்ரெடி அவங்க ஹியூமன் ட்ரையல்ஸ்க்கு போயிட்டாங்க உலகம் முழுவதும். அநேகமா ஒரு 3 மாசத்துல 4 மாசத்துல அந்த ஹியூமன் ட்ரையல்ஸ் கிளியர் ஆனா டெஃபினட்டா அதுக்கு பிறகு இன்னும் ஒரு 6 மாசத்துல நம்மளுக்கே வேக்சின் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இடையில நம்ம ஒன்று மக்களுக்கு என்ன புரிய வைக்கணும்னா, இதுல உங்களுக்கு வேற ஏதோ நோய் இருந்தா, சுகர் இருந்தா, இல்லைன்னா ஹார்ட் பேஷண்ட் இருந்தா நீங்க ரொம்ப பத்திரமா இருக்கணும். 65-70 வயசு மேலவர்கள் உங்க கூட வாழ்ந்து கொண்டு இருந்தா அவங்க கொஞ்சம் பாதுகாப்பா வைங்க. இது ரெண்டு தவிர நீங்க சேஃபா இருப்பீங்க. உங்களுக்கு கொரோனா ஆனாலும் உங்களுக்கு ஒண்ணும் பெரிய பாதிப்பு வராது, அப்படியே வந்துட்டு போயிடும். ஸோ அதனால என்னன்னா உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும். ஆக்சுவலி இந்த எக்கானமி எது மேல ஓடுதுன்னா தன்னம்பிக்கை மீதுதான் நிக்குது. வித்வுட் கன்சூமர் கான்பிடன்ஸ் ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ முதல்ல கன்சூமர் கான்பிடன்ஸ் உருவாக்குவதற்கு கரோனாவின் உண்மையான பாதிப்பு என்ன அது மக்களுக்கு புரிய வைக்கணும். அது நண்பர்களுக்கு சொல்லணும், மற்றவர்களுக்கு சொல்லணும். ஏன்னா வாட்ஸ்அப் மூலமா பல பொய்யான தகவல் பரப்புது எல்லார் இடத்துல. 32 வயசு ஒரு பையன் இறந்துட்டாரு, 17 வயசு ஒரு பையன் இறந்துட்டாரு, இந்த மாதிரி நிறைய உங்களுக்கே தகவல் வந்துட்டு இருக்கும். எனக்கு டெய்லி யாரும் ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. ஆனா அது எல்லாம் பொய் சொல்ல முடியாது. அது உள்ள நீங்க இன்னும் கொஞ்சம் 4-5 கேள்வி கேட்டு பார்த்தா தெரியுது அந்த பையனுக்கு ஏதோ சுகர் இருக்கு, இல்லைன்னா சின்ன வயசுல இருந்து ஏதோ வேற ஒரு நோய் இருக்கு, அதனாலதான் அவருக்கு இறப்பே ஏற்பட்டது. சோ இதுதான் முதல் வேலை நாங்க செய்யக்கூடிய வேலை. ரெண்டாவது கன்சூமர் டிமாண்ட் உருவாக்குறதுக்கு உங்க கையில இல்லை. அது நிஜமா அரசாங்கம் கையில தான் இருக்கு. இது பெட்ரோல் டீசல் மேல அவன் வரி ஏற்றிருக்காங்க, இதனால கன்சூமர் டிமாண்ட் குறையும். இவங்க கையில காசு இல்லாம இப்போ நான் உங்களுக்கு பொதுவா சொல்றேன், இன்னைக்கு ஸ்டார்ட் அப் சர்க்கிள்ல நேற்று எனக்கு ஒரு தகவல் வந்தது. 25-24 வயசு பசங்க 4 மாசங்க சம்பளம் இல்லாம வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவன் ஊர்ல வந்துட்டு எப்படியே கஷ்டப்பட்டு இந்த சம்பளம் வந்துரும் நமக்கு, நம்ம முதலாளிங்களுக்கு சப்ளையர் பண்ண கொடுத்துருவாரு, அது ஒரு நம்பிக்கையில எப்படியே ஓட்டிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி நிலைமையில அவங்க எங்கே வெளியேற வந்துட்டு ஒரு காஃபி கூட வாங்குறதுக்கு காசு இல்லாம இருப்பாங்க. உணவுக்காக தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு இந்திய நிலைமை. அரசாங்கம் தான் நேரடியா ஏதோ ஒரு பெனிஃபிட்ஸ் டிரான்ஸ்பர் மாதிரி பண்ணுவாங்க, அவங்க கைக்கு காசு போயிட்டு சேர்க்க மாதிரி பண்ணுவாங்க. ஜிஎஸ்டியே அவங்க 3 மாசம் நிறுத்திட்டாங்கன்னா நல்லா இப்போ என்னுடைய கருத்து. நிஜமா 1 லட்சம் கோடி வரைக்கும் மாசத்துக்கு 2-3 வாட்டி தான் வந்திருக்கும் அவங்களுக்கு. 3 மாசம் ஜிஎஸ்டி நிறுத்தினால் ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தோட விலை குறையும். ஐடியா மட்டும் தான் கொடுக்குறேன், இதெல்லாம் நம்ம நல்லா ஆராய்ச்சி தான் பார்க்கணும். பட் இந்த மாதிரி ஒரு செயல்ல அரசாங்கம் இறங்கினால்தான் மீண்டும் நம்ம இந்த நுகர்வோரின் வாங்கு சக்தி மீட் எடுக்க முடியும். ரொம்ப மோசமா போயிடுச்சு. ஆனந்த் சீனிவாசன் சார், இப்போ வந்து தஞ்சை, நாகை, ராமநாத் டிஸ்ட்ரிக்ட் இங்கெல்லாம் இருக்கக்கூடிய நண்பர்களிடம் நான் பேசி கொண்டிருந்த போது ஒரு தகவலை வந்து ரொம்ப கவலையோடு தெரிவிக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், முதல்லலாம் நாங்கள் அவங்களோட தொலைபேசியில் உரையாடும் போதோ அல்லது நேரில் பார்க்கும்போதோ எங்களை வந்து ரொம்ப சாடுவாங்க. திருப்பூர்னால வந்து எங்களுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை, எல்லாரும் ஊருக்கு வந்துடுறாங்க, எங்களுக்கு விவசாயத்திற்கோ இல்லை மற்ற இதுக்கோ எங்களுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கொரோனாவிற்கு பின்னால் இங்கிருந்து ஏகப்பட்ட பேர் புலம்பெயர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நேற்று அல்லது முந்தானத்து ஈவினிங் வந்து ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். தனக்கு தோட்டத்துக்கு என்னைக்கு வேலைக்கு ஆட்கள் தேவைப்பட்டாலும் 10 பேர் மட்டும்தான் தேவைன்னு சொன்னால் 5 பேர் 4 பேர் தான் வருவாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 10 பேர் நான் வேணும்னு சொல்கிறேன், 70லேருந்து 80 பேர் வந்து நிற்கிறாங்க, எனக்கு வேலை கொடு உனக்கு வேலை கொடுன்னு சொல்லிட்டு. மனசு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ பேர்த்துக்கும் என்னால் கண்டிப்பாக வேலை கொடுக்க முடியாது, பட் இவங்களோட எதிர்காலமெல்லாம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃப்ரெண்ட்லியாக ஒரு கோரிக்கை என்ன வைக்கிறாருன்னா, நீங்கள்லாம் உங்கள் தொழிலெல்லாம் வந்து திரும்பவும் வந்து ரிவைவ் ஆனால் தான் வந்து இதுக்கான விடிவு கிடைக்கும், அதனால் நீங்கள்லாம் சீக்கிரம் ரிவைவ் ஆகணும் அப்படின்றது வந்து அவர் ஒரு ஆதங்கத்தை சொன்னால் கூட நாங்கள் எல்லாருமே வந்து க்ளூலெஸ்ஸாக இருக்கிறோம். எப்படி வந்து இங்கே வந்து டிமாண்ட் வந்ததுக்கப்புறம் தான் எங்களால் வந்து ஒரு கார்மெண்ட்னாலும் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும், அனுப்ப முடியும், அல்லது ஏற்றுமதிக்கு ஏதாவது ஒரு அங்கேருந்து எங்களுக்கு சரியான ஆர்டர்கள் கிடைத்தால்தான் நாங்கள் செய்ய முடியும். இந்த சூழல் வந்து நம்மளுக்கு மட்டும் இல்லை, உலகளாவிய சூழலுங்கிறதுனால சைனாலையும் இதே நிலைமை தான், வியட்நாமையும் இதே நிலைமை தான், பங்களாதேஷ்லேயும் இதே நிலைமை தான். ஆன்டி சைனா அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வந்து இந்தியாவுக்கு வந்து ஏகப்பட்ட பிஸ்னஸ் வரப்போகுது அப்படின்னு பெரிய ஒரு பிரச்சாரமே எடுத்தாங்க. ஆனால் அது என்னுடைய பார்வையில் நான் எப்படி பார்க்குறேன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் சைனாவில் பண்ணுற பொருளாகட்டும், வியட்நாமில் பண்ணுற பொருளாகட்டும், அல்லது ஆப்பிரிக்காவில் பண்ணுற பொருளாகட்டும்,
நாங்கள் வச்சிருக்கிறோம் ஒரு அறப்பொருள் வேளாணகம்னு சொல்லிட்டு ஆர்கானிக் காய்கறிகளை கொண்டுட்டு போயிட்டு மருந்தே போடாமல் இயற்கை முறையில் விளைவித்த காய்கறி கொண்டுட்டு போய் ஒரு 10 ரூபா அதிகமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி அண்ணாச்சி கிட்ட கொடுத்தா கூட அண்ணாச்சி வந்து பெங்களூர்லேருந்து 20 ரூபா கம்மியாக இறங்கியிருக்கு அண்ணாச்சி, எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஆரோக்கியத்தை மனசில் வைக்காம விலை கம்மியாக இருக்கிறது மட்டும்தான் மனசில் வச்சு, அதுதான் இந்த சமூகம், அதுதான் இந்த சமூகத்தோட மென்டாலிட்டி. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்த ஆன்டி சைனா அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து அந்த ஒரு சீரியஸான சமயத்தில் வந்து எடுக்கக்கூடிய முடிவை ஒழிய நிச்சயமாக அவங்க வந்து திரும்ப வந்து அங்கேயும் வியட்நாம்லையும் பங்களாதேஷ்லையும் தான் சோர்ஸ் பண்ண போறாங்க. எங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் மட்டுமல்ல, உலகளாவிய அளவில் பல்வேறு பொருட்களை வந்து இந்த நாடுகள் வந்து ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் அவங்கள தான் திரும்ப அந்த பிசினஸ் எல்லாம் அங்கே போகும். அப்போ நான் இந்தியாவுக்கு நான் உனக்கு பிசினஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா எனக்கான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்ற ஒரு கேள்வி அங்கே வருது. அப்போ நான் உங்கள்கிட்ட வந்து வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா எனக்கு நீ என்ன ஆஃபர் பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து நிறைய மூடப்படக்கூடிய சூழல் இருக்காங்க. அதாவது லிக்விடிட்டி கிரைசிஸ் இருக்கு, பேலன்ஸ் ஷீட் வந்து சரியில்லை, பேசல் 3 நார்ம்ஸ்னால வந்து இப்போ அவங்க பேலன்ஸ் ஷீட்டை வச்சு திரும்ப வந்து ரீஃபினான்சிங் வந்து அவங்களால வாங்க முடியல, அடிஷ்னல் கேபிட்டல் வாங்க முடியல. அப்போ இந்த நிறுவனத்தை அவங்க க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா, உதாரணத்துக்கு 2 கோடி ரூபா போட்டு ஒரு 5 வருடத்துக்கு முன்னால் இறக்குமதி செய்யப்பட்ட இயந்திரங்களை வைத்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த நிறுவனத்தை வந்து 25லேருந்து 50 லட்சம் ரூபாய்க்குள்ள தான் வித்துட்டு வெளியில் வர முடியும் அப்படிங்கிறது தான் சூழல். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து இப்போ நான் ஒருத்தர் விற்கிறதுக்கு தயாராக இருக்காரு, நான் வந்து திரும்ப எனக்கு வந்து எங்கிட்ட லிக்விடிட்டி இருக்குது, நான் அந்த தொழிலை புதிதாக துவங்கணும்னு நினைக்கிறேன், நான் அந்த 2 கோடி ரூபா போட்டு அந்த மெஷினை வந்து மறுபடியும் இறக்குமதி பண்ணி ரன்னிங்க்கு கொண்டுட்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு 4 அல்லது 5 மாத காலம் பிடிக்கும். அப்போ நான் வந்து ஏன் வந்து அந்த 50 லட்சம் ரூபாய்க்கு அவர்கிட்ட வித்துட்டு போகிறவர்கிட்ட வந்து ஒரு நாமினலாக ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் கொடுத்து ஒரு 1 கோடி ரூபா இன்னொரு 50 லட்சம் ரூபா சேர்த்து கொடுத்தா கூட எனக்கு 1 கோடி ரூபா அதில் கம்மியாகுது. அப்போ அந்த நிறுவனத்தை எடுத்தால் அடுத்த நாள் காலையிலேருந்து நான் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கலாம், அடுத்த நாள் காலையிலேருந்து நான் அந்த நிறுவனத்தை நடத்த ஆரம்பிச்சிடலாம், அடுத்த நாள் காலையிலேருந்து மார்க்கெட்டுக்குள்ளே நான் வரலாம். ஆனால் இந்த நிறுவனத்தை நான் வாங்குவதற்கு எந்த விதமான வங்கிகளோ அல்லது என்பிசியோ வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. இது சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வந்து ஒரு பெரிய சாபக்கேடு சார் இது. இப்போ இதுக்கு தான் வந்து நாம் முதலீட்டாளரான நம்ம மோகன் மாதிரியான அவர்களை கூப்பிட்டுருக்கோம். அப்போ இந்த மாதிரியான முதலீடுகளை வந்து செய்வதற்கு முதலீட்டாளர்கள் இருக்கின்றார்களா, அதை செய்வதற்கு தயாராக இருக்காங்களா, தயாராக இருந்தால் அவங்களை எப்படி அணுகணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு என்ன கேட்குறீங்களா? சரி, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட நீங்கள் திரும்பி ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் வந்து கடனை தான் ஒரு மெத்தட் ஆஃப் ரைசிங் கேபிட்டலாக பார்க்குறீங்க, பார்ட்னர்ஷிப்பை வந்து நீங்கள் மெத்தட் ஆஃப் ரைசிங் கேபிட்டலாக பார்க்கல. இப்போ நீங்கள் சொன்ன கடைசியில் சொன்ன எக்ஸாம்பிளே நீங்கள் வந்து 50 lakhs கொடுத்து வாங்கணும்னு பார்க்கறதுக்கு பதிலாக என்னால் 25 அந்த கம்பெனியை ரிவைவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும், எக்ஸ்ட்ரா ஒரு 25 லட்சம் ரூபா உங்களுக்கு 50 லட்ச ரூபா வாங்கிறதுக்கு தான் தேவைப்படும். அந்த கம்பெனியை ரிவைவ் பண்ணுறதுக்கு ஒரு 25-30 லட்சம் தான் தேவைப்படும். அந்த 25-30 லட்சத்தை நீங்கள் ஈக்விட்டி பார்ட்டிசிபேஷனாக ரைஸ் பண்ண முடியும். ஈக்விட்டி பார்ட்டிசிபேஷனாக ரைஸ் பண்ணி கம்பெனி டர்ன் அரவுண்ட் ஆயிடுச்சுன்னா தென் எவ்ரிபடி மேக்ஸ் மணி அண்ட் எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெட், நான் திரும்பி எல்லா இடத்துலையும் சொல்கிறது இதுதான், டெட்டே பார்க்காதீங்க, ரிஸ்க் கேபிட்டலை தேடி போங்கன்னு. ஏன்னா பேங்கையும் என்பிஎஃப்சியும் எடுக்காத ரிஸ்க்கை நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட எடுத்து ரிஸ்க் எடுக்க முடியும். What is this is basically transfer of wealth from people who have excess money to people who need money. That is இன்னைக்கு பெங்களூர்ல இருக்கிற என்கிட்ட மேக்சிமம் பர்சனல் கன்சல்டேஷன் வரவங்க 100 பேர்ல 60 பேர் உங்க ஏரியாலேருந்து தான் வராங்க. கோயம்புத்தூர்லேருந்து சேலம் வரைக்கும் ஒரு போட்டீங்கன்னா மேக்சிமம் என்கிட்ட கன்சல்டேஷன் வர்றது எல்லாருமே இந்த ஊர்க்காரங்க தான். ஸோ தே ஹேவ் மணி, உங்கள் ஊருக்காரங்கள்ட்ட பணம் இருக்குது. வாட் இஸ் த வே டு டேக் தட் மணி ஃப்ரம் தெம்? அண்ட் உங்களுக்கே நான் போய் இப்போ என்ன சொல்கிறேன், சார் நீங்கள் ஐடிசி வாங்குங்க, நான் வந்து இன்ஃபோசிஸ் வாங்குங்க, டெக் மஹிந்திரா ஸ்டாண்டர்டாக நான் சொல்லுவேன், இவ்வளோ இன்ஃபோசிஸ் வாங்குங்க, இவ்வளோ ஐடிசி வாங்குங்க, இவ்வளோ டெக் மஹிந்திரா வாங்குங்க, மீதியை போய் பேங்க் பாண்ட் வாங்குங்க, இப்படிதான் நான் எழுதுவேன் நார்மலாக.
பார்த்துட்டு சிச்சுவேஷனை பார்த்துட்டு there is a mechanism where instead of saying குமார்தார் சாமியோட கம்பெனியில வாங்குங்க, அழகர் சாமி கம்பெனியில வாங்குங்க, சந்தீப் கம்பெனியில வாங்குங்கன்னு நான் சொல்றதுக்கு ஒரு மெக்கானிசம் தான் தேவை. அந்த மெக்கானிசம் மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்கு. இந்த ஊர்ல அந்த மெக்கானிசம் இல்லை. அந்த மெக்கானிசம் ஏன் இல்லைன்னா, குமாரதாஸ் சாமி ரொம்ப நாணயமானவர், நம்ம பணத்தை கரெக்டா பார்த்து பணம் கரெக்டா வச்சு நடத்துவாரு, எனக்கு எக்ஸிட் கரெக்டா கிடைக்கும், எனக்கு நாமத்தை சாத்திட மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கை வந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த எக்ஸிட் ரூட் வரும். ஆனா இப்ப அது மாதிரி வரவங்க என்ன பண்றாங்கன்னா, பிரைவேட் ஃபைனான்ஸா வந்து உங்களுக்கே 18-24%, உங்களால 11% 12% கொடுத்து பிசினஸ் பண்ணாத போது you cannot pay 18 to 24%. So we have to find a platform by which your own people, உங்க ஆளுங்களே உங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு எக்ஸிட் ரூட்டும் எக்ஸிட் பிளானும் நீங்க பண்ணணும். அதுதான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட வேலை. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட வேலை என்ன? நான் குமாரதாஸ் சாமி கம்பெனில நீங்க ஐடிசி ஷேர்ஸ் வாங்கிட்டேன், எனக்கு நாளைக்கு பணம் தேவைப்பட்டேன்னா நான் மார்க்கெட்ல போய் விட்டேன்னா ஐடிசியை யாராவது வாங்கின்னு கேஷ் கொடுத்துருவாங்க. அந்த நீடை ஸ்டாப் பண்ணி அந்த கேப்பை ஃபில்ஃபில் பண்றது தான் மோகன் மாதிரி இருக்கிற வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். ஒரு ஐடியா இருந்தாலே முதல்ல வந்து ஏஞ்சல்பாங்க, அப்புறம் வெஞ்சர்பாங்க, பிரைவேட் ஈக்விட்டிபாங்க, கடைசியா தான் கம்பெனி வந்து லிஸ்ட் ஆகும். ஒன்னு, the small and medium people should be willing to give up ownership. They should be willing to cede control. அது இல்ல. யா, குறுக்கெடுக்கிறது மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா நோ ப்ராப்ளம். வெஞ்சர் கேபிட்டல் எல்லாம் கொஞ்சம் தொழில்நுட்ப சார்ந்த விஷயங்கள் தான் அதிகமான முதலிடுவாங்க. ஆனால் நீங்க கேட்கறது இப்ப டெக்ஸ்டைல் பிசினஸ் வைங்க, நீங்க டெக்ஸ்டைல் பிசினஸ் நோக்கி தானே போறீங்க உங்க பேச்சு. டெக்ஸ்டைல் பிசினஸ் நீங்க ஒரு ஏற்றுமதியாளர் இருந்தா நீங்க துணி வாங்கிட்டு ஆர்டர் வாங்கிட்டு நீங்க தைச்சிட்டு ரெடிமேட் காமெண்ட்ஸ் நீங்க ஏற்றுமதி செய்யுங்க. அதுல வெஞ்சர் கேபிட்டல் முதலீடு கொடுக்க மாட்டாங்க, இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி பிசினஸ் அந்த பிரைவேட் எக்விட்டி கூட 10 வாட்டி யோசிப்பாங்க அதை செய்யும் போது. ஏன்னா அது ஒரு கமாடிட்டி பிசினஸ் மாதிரி இருக்கு. புரியுதா உங்களுக்கு? உங்க மாதிரி இன்னும் 10 பேர் அந்த பிசினஸ் செஞ்சுட்டே இருப்பாங்க. அது ஒரு விஷயம். அது ஃபாரின் மார்க்கெட்ல ஒரு ஸ்கேலுக்கு போனா நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அவன் என்ன செய்வாங்கன்னா வந்துட்டு உங்ககிட்ட கண்ட்ரோலிங் ஸ்டேக் வாங்கிட்டு இல்ல மைனாரிட்டி ஸ்டேக் வாங்கினாலும் ஒரு கண்டிஷன்ல தான் அவன் பணம் கொடுப்பாங்க. உங்களுக்கு மீண்டும் அவங்களே டெட் கொடுத்துருவாங்க. மேனேஜ்மெண்ட் கட்டுப்படுகிறதுக்கு பிரிங் மேனேஜ்மெண்ட் இன் டிசிப்ளின் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு டெட் கூட உங்களுக்கு வாங்க வச்சிருவாங்க. ட்ரெடிஷனல் பிசினஸ்ல இந்த லெவரேஜ் பை அவுட் சொல்லுவாங்க, பிரைவேட் எக்விட்டில நிறைய வாட்டி பண்ணுவாங்க. சோ நீங்க பேசுற ரிஸ்க் கேபிட்டல் எனக்கு புரியுது. பட் அவர் செய்த பிசினஸ்க்கு அது செட் ஆகுமா இல்ல என்னால சொல்ல முடியாது. மூணாவது ஒரு விஷயம், பொதுவா ஃபைனான்ஸ் என்ன சொல்லுவாங்க, எக்விட்டி இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் தென் டெட் தான் சொல்லுவாங்க. ரிஸ்க் கேபிட்டல் நீங்க போயிட்டு ஒரு இடத்துல முதலீடு செய்யும் போது குறைந்தபட்சம் எனக்கு ஒரு 20% ரிட்டர்ன் வரணும் தான் முதலீட்டாளரின் பார்வை இருக்கும். அப்படிதான் அவர் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை அணுகுவார். ஆனா கடன் வாங்கும் போது 12 to 15% கிடைச்சா போதும். என்ன ஆகுது இன்னைக்கு நம்மளோட நாட்டுல என்ன ஆகுதுன்னா, வாரா கடன் அதிகமான ஆகுறதுனால வங்கி கூட முறையா கடன் கொடுக்கறது இல்லை. அதுக்காக தான் இவங்க தொழில் முனைவோர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, போயிட்டு இன்ஃபார்மல் இடத்துல போயிட்டு 2%, 2 ரூபாய் 3 ரூபாய் வட்டிக்கு பணம் வாங்குறாங்க. அது பேங்க்ல இருக்கிற ஜாம். அதனாலதான் பாட்டில் நெக் இருக்கு சிஸ்டம்ல. அந்த பாட்டில் நெக் கிளியர் பண்ணாம இது சரி பண்ண முடியாது. என்னோட கருத்து. No, but there is also another problem. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் இஸ் lending at 4% to banks, but banks want to lend at 10 or 11%. They want to make a 100% margin on a secured asset. See, இவங்க சும்மா ரிஸ்க் எல்லாம் எடுக்கல. இவங்க வீடு வாசல் பர்சனல் கேரண்டி எல்லாம் வாங்கிட்டு தான் காசு கொடுக்குறாங்க. இல்ல நான் அதை ஏத்துக்கிறேன். வங்கியில இருந்து சோம்பேறித்தனமான யாருமே அவங்க தொழில் நடத்தல. இன்னைக்கு இந்தியால மிக மோசமா தான் அவங்க தொழில் நடத்துறாங்க. நான் ஏத்துக்கிறேன். 4% வாங்கிட்டு 12% வரைக்கும் கொடுக்கறது மிகப்பெரிய தவறு. அவன் அங்கே அதிக ரேட்டை குறைச்சிருக்காரு, இருந்தாலும் அங்க
லட்சம் கோடி பணம் அப்படியே ஆர்பிஐல தான் வச்சிருக்காங்க. அவங்க கடன் கொடுக்க தயார் இல்ல. அவங்களுடைய பார்வை என்னன்னா, இப்ப அரசாங்கம் கொடுக்குற ஒவ்வொரு பேக்கேஜ் மீது அவங்களுக்கே நம்பிக்கை இருக்கு. அதனால அவங்க என்ன சொல்றா, நுகர்வோரின் வாங்கு சக்தியில தான் நான் பணம் கொடுத்தவனுக்கு. இப்ப இன்னைக்கு நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, நேத்து ரகு சோல்கரோட பேசும்போது நாங்க ரகு சோல்கர் சொன்னாரு, இந்த மாதிரி கடன் இந்த 3 லட்சம் கோடி அவங்க அறிவிச்சிருக்காங்க பேக்கேஜ்ல. அதுல அந்த பணம் கொடுக்கும் போது வங்கி என்ன கேட்கணும்னா, நீங்க எதுக்காக இந்த பணம் பயன்படுத்த போறீங்க? அதனால அவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணாரு, ஏங்க நம்மளால சுயமா முடிவெடுக்க முடியாது, நம்ம வங்கி பேர் கேட்டுதான் நம்ம இந்த பணமே செலவு பண்ண முடியும். ஆனால் அவங்க ஏன் கேக்குறாங்கன்னா, அவங்க 100% கேரண்டி கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க போயிட்டு அவங்க கிட்ட இந்த காசு கேட்கும் போது நீங்க மீண்டும் இந்த பணம் கொடுக்க மாட்டீங்க. அந்த அணுகுமுறையில இருந்து நீங்க அதோட பார்வையில தான் நீங்க பாக்குறீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க இதை ஒரு வாய்ப்பா பாக்குறீங்க. ஓஹோ, எனக்கு எந்த விஷயமே எந்த சொத்தை அடமான் வைக்க வேண்டியது இல்லை, இனிமேல் நம்ம பணம் வாங்கிக்கலாம். அதுக்காக தான் இவங்க எல்லாமே டீடைல் கேட்கறாங்க. பார்வையே தவறு இருக்கு. அதுதான் நான் சொல்ல வந்தேன். சரி, நான் சிம்பிளா சொல்றேன். 4% பேங்க் கடன் வாங்கிட்டு கோல்டுக்கே 9%, 10%. கோல்ட் லோன் இஸ் at 10%. கோல்டு இஸ் a universal commodity. கோல்டு எங்க வேணா போய் விற்கலாம். ப்ராப்பர்ட்டி மாதிரி கட்டம் கிடையாது. அதுல you are trying to make a 100% margin. When you start doing things like that, there is no way you can take loans and make money. You have to move to equity. I disagree with Mohan. You have to go for equity partnerships. There is no other way. Because 4% கடன் வாங்கிட்டு மொத்தவங்களுக்கு 10% தங்கத்துக்கு அகேன்ஸ்டா லோன் கொடுப்பாங்க. அது வியாபாரமே கிடையாது. சார், நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸுக்கு போற அளவுக்கான சைஸ் இருக்கணும் இல்லைங்களா கம்பெனிக்கு? தேவை அது கிடையாது சார். நான் இன்னொன்னு சொல்றேன். மோகன் அகைன் டிஸ்அக்ரி. நாங்க we had a conference. Every time Mohan and me have this disagreement. Because நான் அடிப்பட்ட ஸ்மால் பிசினஸ்மேன். வாழ்க்கையில நான் அடிபட்டு திரும்பி வந்த ஒரு ஸ்மால் பிசினஸ்மேன்னால நான் சொல்றேன். I have seen failure. பேங்க்ல கடன் வாங்கி உருப்பிட்டதா நான் யாரையும் பார்த்ததே கிடையாது இந்தியால ஸ்மால் பிசினஸ்மேன்ல. நான் என்ன சொல்றேன்னா, if Muhammad will not go to the mountain has to come to Muhammad. என்னோட பிலாசபி, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். நான் 2 புஸ்தகம் எழுதினேன். அந்த புஸ்தகத்தை விற்கிறதுக்கு நான் தலைகீழ கட்டப்பட்டேன். என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணாரு, அந்த புஸ்தகத்தை எடுத்துட்டு போய் ஒரு 500 காப்பி பிரிண்ட் அடிச்சுட்டு எடுத்துட்டு வந்துட்டாரு. என்னோட கூட இருந்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, ஏன்னா நான் இஷ்டத்துக்கு புஸ்தகம் வாங்குற கோஷ்டினா இந்த 500 புக்கு கூட விற்க முடியாது, இந்த புக்கே விற்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு 20 கடை ஏறி இறங்கினேன். நான் 20 கடை ஏறி இறங்கின போது என் புக்கை வந்து 2 கடை வச்சுட்டாங்க. ஒன்று ஒடிசின்னு ஒரு கம்பெனி இருக்கு அடையாறுல, இதுலயும் இருக்கு, கோயம்புத்தூர்லயும் இருக்கு. அப்புறம் எனக்கு எங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்ச கம்பெனி சீதாராமன் அண்ட் கம்பெனில வச்சுட்டாங்க. வேற எந்த கம்பெனியும் ரெஃப்யூஸ் டு கீப் இட். எந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் அதை வாங்க மாட்டேன்ட்டாரு. அப்ப எனக்கு வேற வழி இல்லாம 2013 ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் இன் ஃபேஸ்புக். ஃபேஸ்புக் மூலமா நான் ஒன்னொன்னா வித்துதான் விற்க ஆரம்பிச்சேன். இட் வாஸ் வெரி பெயின்ஃபுல் எக்ஸசைஸ், பட் இட் கேவ் மீ சோ மச் கான்ஃபிடன்ஸ். இன்னைக்கு நான் 10,000 புக்கு வித்துட்டேன். பிகாஸ் எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டரும் கிடையாது, ரீட்டைலரும் கிடையாது. புத்தகம் ஒன்னா பைசா கொடு, பைசா புக்கு உனக்கு கொரியர்ல அனுப்பிச்சிடுவேன், அவ்வளவுதான். ஸோ யூ ஹாவ் டு திங்க் டிஃப்ரெண்ட்லி. அண்ட் டெஃபினட்டா வந்து திருப்பூரை பொறுத்த வரைக்கும் இது என்னோட பெரிய க்ரோஸ். நீங்க வந்து பிராண்டே டெவலப் பண்ணல, நீங்க வெறும் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்ல தான் இருந்திருக்கீங்க. ஜாக்கின்னு ஒரு கம்பெனி இருக்கு டெக்ஸ்டைல்ஸ்ல, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ்னு, அதோட வேல்யூவேஷனை போய் பாருங்க என்ன வேல்யூவேஷன் இருக்குன்னு. அவன் வந்து ஒரு ஃபாரின் பிராண்டை லைசன்ஸ் பண்ணி இந்தியாவில் வித்து அவ்வளோ பெரிய வேல்யூவேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டெஃபினட்டா ப்ராப்ளம் லைஸ் இன் அவர் சென்ஸ் ஆல்சோ. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க, வெறும் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை பர்ஃபெக்ட் பண்ணிட்டு யூ ஆர் ட்ரைங் டு செல் இட் டு சம்படி எல்ஸ். நான் வந்து ஒரு இம்போர்ட்டர்கிட்ட விற்பேன், இம்போர்ட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட விற்பான், டிஸ்ட்ரிபியூட்டர் ரீட்டைலர்கிட்ட விற்பான். தேர் இஸ் 3 people between you and the final customer. I know you disagree. பேசட்டும். உங்களுக்கு ஃபோன் அனுப்பி வைக்கிறேன், அதுக்காக நான்
பேச விரும்பல. நீங்க பேசுங்க. Sir, but at the end of the day, you can directly sell to the end customer, stripping all these guys, all these problems will vanish overnight. You may succeed, you may not succeed. There is no guarantee of success. There is a possibility, 95% chance of failure. But if you cut all these middlemen out of it, bank is the biggest middleman. If you cut all these guys out of it, your life will be much more peaceful. This is my learning. Over 37, என்னோட 37 வயசுல என் பிசினஸ்ல நான் மூடினேன். இன்னைக்கு எனக்கு வயசு 53. 16 வருஷம் கழிச்சு நான் சொல்றேன், பேங்க் இஸ் த பிக்கஸ்ட் மிடில்மேன். இந்தியாவில வந்து பப்ளிக் செக்டர் பேங்க் இஸ் எங்க ஜெயராம் சார்லாம் ஒத்துக்க மாட்டாரு. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜெயராம் ரமேஷ் சார். அவர் ஒத்துக்க மாட்டாரு. பெரிய கல்பிரிட்டே பப்ளிக் செக்டர் பேங்க் தான். லோனும் கொடுக்க மாட்டான். உங்களுக்கு எப்ப லோன் வேணுமோ அன்னைக்கு லோனே கொடுக்க மாட்டான். வட்டிக்கு வட்டி போட்டு உங்கள்கிட்ட வசூல் பண்ணி மேனேஜருக்கு முன்னாடி உட்காந்து செக் பாஸ் பண்ற டைம் நான் மார்க்கெட்டிங்ல ஸ்பெண்ட் பண்ணேன்னா ஐ வுட் ஹவ் பீன் ஃபார் மோர் சக்சஸ்ஃபுல் இன் லைஃப். என்னைக்கு எனக்கு பேங்கே வேண்டாம்னு நான் டிசைட் பண்ணி என்னால என் கஸ்டமரை டைரக்டா பேச முடியும்னு நான் நினைச்சேனோ, இன்னைக்கு வரைக்கும் நான் பேங்க்ல போய் பைசாவே கேட்டது இல்லை. நீங்க அண்டர் யுனைடெட் கலர்ஸ் ஆஃப் பெனட்டன் எடுத்துக்கோங்க, அண்டர் ஆர்மர் எடுத்துக்கோங்க, ஜாக்கி எடுத்துக்கோங்க, இன்னும் நிறைய பிராண்ட் அவர் சொல்லுவாரு. மோகன் இஸ் மோர் பிராண்ட், knows more names than me. But what I am saying is, திருப்பூருக்கு ஒரு பிராண்ட் இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து. Mohan, you can take over. திருப்பூர்ல ஒரு பிராண்ட் இல்ல, திருப்பூர்ல பிராண்ட் வரணும், நான் ஏத்துக்கிறேன். நான் உங்களோட நீங்க பேசுற பெர்ஸ்பெக்டிவ்ல நான் மாறுபடல, அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான். ஆனா அதே சமயத்துல நான் உங்களுக்கு சொல்ல 2001ல என் நண்பர் சேலத்தில் அவருடைய பிராண்ட் அவர் இந்த மாதிரி ஏற்றுமதி தான் செஞ்சுட்டு இருந்தாரு. கேக்கலையா? எனக்கு கேட்கல. கேக்குது 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 இப்ப கேக்குது. அவரு இது மாதிரி அவர் பிராண்ட் ஆரம்பிச்சாரு. அவரு ஏற்றுமதியாளர் தான் இருந்தாரு. திருப்பூர்ல அவருக்கு நிறைய பேர் தெரியும். ஊரா கடை திறந்து வைத்தாரு. சேலம், கரூர், ஈரோடு, திருப்பூர், Tier 2 சிட்டிஸ்ல ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சுட்டு கம்மி விலையில சட்டை, பேண்ட், ஜீன்ஸ் இது மாதிரி விக்கலாம் தான் முன்ன வந்தாரு. அவருக்கு மிகப்பெரிய லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது வரைக்கும் அவர் அந்த தொழில் பக்கமா வரல, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிட்டாரு. நான் என்ன சொல்றேன், இதுல உங்களுடைய பாயிண்ட் தான் நான் தேடி சுட்டி காட்டுறேன். என்னன்னா ரிஸ்க் ஆப்பிடைட் இருக்கணும். ரிஸ்க் கேபிட்டல் எடுக்கிறதுக்கு முதல்ல ரிஸ்க் ஆப்பிடைட் உருவாக்கணும். அவர் இது வரைக்கும் ஃபீல் பண்ணாரு. கிட்டத்தட்ட 19 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இது வரைக்கும் அவரோட பேசினா அவருடைய பார்வை எப்பவுமே கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும். ஏன்னா அவர் பயப்படுறாரு. அந்த பல அடி இருக்கிறனால அவர் இது வரைக்கும் தனதுக்கே ஒரு ஃபெயிலியர் நினைக்கிறாரு அடிக்கடி. இததான் நான் சொன்னேன். அதாவது ஆனா அது நம்ம சமூகத்துல ஒரு சீர்திருத்தமா கொண்டு வரணும். அதுக்காக அது உடனடியாக நடக்காத. அது நீங்க பிலாசபிக்கல் போயிட்டீங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா அது ஒரு மாற்றம் கண்டிப்பா கொண்டு வரணும். அது பொருளாதார வளர்ச்சி வந்தா தானாவே எக்கானமியோட அந்தஸ்தே உயரும். இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள், இது மாதிரி எல்லாம் ஒரு மாற்றம் வரும், மெதுவா வரும் நான் நினைக்கிறேன். சோ அதுவும் ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க தேசிய வங்கி பத்தி சொன்னீங்க. என்னன்னா ஜெயராம் சாரோட கருத்து நான் மாறுபடுறேன் சொன்னீங்க. அதாவது அதே தேசிய வங்கியில இருந்தா நம்ம மாணவர்களுக்கு கல்வி கடன் கிடைக்குது, விவசாயிகளுக்கு விவசாய கடன் கிடைக்குது, டாட்கோ லோன், சிட்கோ லோன். நீங்க எந்த வங்கி எடுத்தா, நீங்க தனியார் வங்கிக்கு போனா HDFC எடுங்க, ICICI எடுங்க. நான் உங்களுக்கு சொல்ல, என் ஊர் சேலத்துல எந்த ஒரு கடனை அவங்க கொடுக்க மாட்டாங்க. கல்வி கடன் கூட யாரோ HDFC இருந்து ஒரு அப்பா வட்டி ஒரு மாணவர் வாங்கியிருக்காருன்னா என் பேர் மாத்திவிடும். நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. கிடைக்கும் அந்த மாதிரி தேசிய வங்கியில தான் கிடைக்கும். சோ வங்கியில் நேஷனலைஸ் பண்ணது காரணமே ஏழை எளிய மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு அதே ஒரு வழி இருந்தது. ஏன்னா தனியார் வங்கி கொடுக்க மாட்டாங்க. அவங்க இன்னைக்கு எந்த வங்கி எந்த கடனே கொடுக்கற தயார் இல்ல. சொல்லுங்க, நீங்க சொல்ல வரீங்க, சொல்லுங்க சார். இன்னைக்கு எஜுகேஷன் லோன் வாங்குறது ரொம்ப கஷ்டம் பப்ளிக் செக்டர் பேங்க்ல. மன்மோகன் சிங் அதை வந்து புஷ் பண்ணி, ஆனா இம்பாசிபிள் கிடையாது. தனியார் வங்கியில இம்பாசிபிள் சொல்றேன் நான் உங்களுக்கு. கொஞ்சம் இருங்க மோகன், நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் பேசுங்க விடுங்க. என்ன சாரி நான் என்ன சொல்ல வரேன்னா,
education loan was a mantra pushed by Dr. Singh. He drove it, and he for some time, நீங்க disagree பண்ணீங்க, 1 or 2 years he gave interest subsidy also, and people had targets, and he said very clearly, don't take security. He said you should not ask for security. Dr. Singh nor Jairam have said lend to MSME without security. Let them say that. That is the difference. MSME ki security இல்லாம ஒண்ணுமே தர மாட்டாங்க. நீங்க குமார் சார் கேளுங்க, நான் போய் வாங்கணும்னா I will have an இதை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நேஷனலைஸ் பிரைவேட் பேங்க்கு வித்தியாசம் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். நான் ஒரு பவர் பிளான்ட் ஆரம்பிக்கிறது போனேன். கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆயிடுச்சு இது நடந்தது. சரியா? அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் நாட் ஒர்க்கிங் பவர் பிளான்ட் வாங்குறதுக்கு டீல் பண்ணேன். ஓகே, அதுக்கு 3-4 வருஷம் அது அப்படியே ஷட் டவுன் கெபாசிட்டில இருந்தது. ஓகே, செலவு பண்ண வேண்டியது இருந்தது, மீட் எடுக்கிறதுக்கு இதெல்லாம் மாற்ற வேண்டியது இருந்தது. சோ அது எல்லாம் ஒரு பட்ஜெட் போட்டாச்சு, அது செலவு பண்ணதுக்கு ரெடி, அதுக்கு உண்டான ஃபண்ட் ரெடி பண்ணியாச்சு. ஒர்க்கிங் கேபிட்டல் தேவை அந்த பிளான்ட் ரன் பண்ணதுக்கு. ஏன்னா அதுக்கு அது ஒரு பயோமாஸ் பிளான்ட். நீங்க எப்படி கோல் வாங்குவீங்க, கோல் பிளான்ட்டுக்கு இதுக்கு நீங்க அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ், வேளாண் உற்பத்தி செய்யுங்க, இதெல்லாம் குப்பை இருக்கு, அதெல்லாம் வாங்கிட்டு நீங்க போட்டுருக்கீங்க. வேஸ்ட், அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் நீங்க வாங்குறீங்க. சோ அதுக்கு நான் ஒரு தனியார் வங்கிட்டு போனேன். அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க புது கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்களுக்கு நீங்க இது வரைக்கும் வருமான வரி கட்டவே இல்லை இந்த கம்பெனில, நீங்க சொத்து மட்டும் தான் வாங்கிருக்கீங்க, இந்த பிளான்ட் மட்டும் தான் வாங்கிருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு பிபிஏ இருக்கு, பிபிஏ டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. நல்லா வச்சுங்க, பிபிஏ என்னன்னா ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட். எஸ்சிபில இருந்து என் கம்பெனிக்கு ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்டே இருக்கு. இப்போ அவங்க கொடுக்க போறாங்க ஒரு யூனிட்டுக்கு ப்ரொஜெக்ஷன் கூட இருக்கு. எங்களால உங்களுக்கு கடன் கொடுக்க முடியாது. ஏன் ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுக்க முடியாது? கடந்த 3 ஆண்டு நீங்க வருமான வரி கட்டல. எப்படிங்க வருமான வரி கட்டல? இப்பதானே கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன், இந்த பிளான்ட் வாங்குறதுக்கு. அதே தனியார் வங்கி, அதே பொது வங்கியை போயிட்டு பேசும்போது அவன் சொத்து வச்சுட்டு கடன் கொடுக்க ரெடியா இருந்தான். சோ இது நான் உங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நான் ஒண்ணும் இல்ல சார், நீங்க உங்க ஃபேக்டரி சொத்துக்கு பதிலா உங்க வீட்டு சொத்தை கொடுத்தா அவனும் கொடுப்பான். பிரைவேட் செக்டர் என்ன பண்ணுவான், லோன் ப்ராப்பர்ட்டி, அது விஷயமே வேற. என்னங்க நீங்க எப்படி பேசுறீங்க? பட் இது என்ன, அதப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப ஃபேக்டரியை வாங்கி லோன் கொடுத்தா என்ன, வீட்டை வாங்கின லோன் கொடுத்தா என்ன, சொத்தை வாங்காம லோன். இஃப் யூ ஆர் a good manager, if you know how to assess the business உங்களால அசஸ் பண்ண முடிஞ்சதுன்னா, you don't need landed securityங்கிறது என்னோட கருத்து. I think you're underestimating how risk-averse private bank. No, I agree completely. If a private sector bank was the privatization, nationalization ஒரு argument போயிடுச்சு. பரவாயில்ல சார். இப்போ நீங்க தொழில பத்தி சொன்னீங்க, பேங்கை பத்தி 2 பேரும் பேசுனீங்க. இப்போ என்னுடைய பார்வை, என்னுடைய கருத்து என்னன்னு சொல்லி சொன்னா, ஆனந்த் சீனிவாசன் சார் சொன்னதுல ஒரு கருத்துல உடன்படுறேன். நம்ம என்னன்னா, திருப்பூரையே எடுத்துக்குவோம். இங்க ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குற கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. உலகத்திலேயே ஒரு பெரிய கம்பெனிக்காரன் என்ன பெரிய பிராண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணினாலும் அது ஒரு 4 அல்லது 5 நாட்களில் திருப்பூருக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. பல்வேறு மாற்றங்கள், அது வீடுகளாகட்டும், கார்களாகட்டும், அல்லது ஃபேக்டரியுடைய செட்டப் ஆகட்டும், எல்லாமே இன்னைக்கு ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் பண்ணினா கூட இன்னும் அந்த 40 வருடங்களுக்கு முன்னால என்ன ஒரு வழியை பின்பற்றணுமோ அந்த வழியை தான் பின்பற்றிட்டு இருக்கிறது ஒரு பெரிய பின்னடைவா நம்ம பார்க்குறோம். பிராண்டை பத்தி பேசுனீங்க. நிச்சயமாக திருப்பூரை பொறுத்த வரைக்கும் 4-5 பிராண்டு இன்னைக்கு இந்தியா முழுவதும் புகழ்பெற்ற அளவுக்கு நல்லா வந்திருக்கு. ஆனால் 4-5 பிராண்ட் அப்படின்றது திருப்பூர் மாதிரியான பாரம்பரியமா கிட்டத்தட்ட 40-50 வருடம் இந்த தொழில் இருக்கக்கூடியவங்க 4-5 பிராண்டு மட்டும்தான் கோல் வச்சுறாங்க அப்படின்றதே ஒரு வருத்தமான ஒரு செய்தி தான். நீங்க சொல்லக்கூடிய அந்த பேஜ் இண்டஸ்ட்ரீஸோட ஜாக்கியை தயார் பண்ணக்கூடிய ஒரு குளோரிஃபைடு டெய்லரிங் ஷாப்பா தான் நாங்கெல்லாம் இயங்கிட்டு இருக்கிறோமே ஒழிய, நாங்கள் எங்களுக்கான இண்டிவிஜுவல் பிராண்ட் அப்படின்றத நாங்கள் தயார் பண்ணல அப்படிங்கிறது ஒரு வருத்தமான விஷயமா இருந்தால் கூட, இன்னொரு வருத்தத்தையும் நாம் பதிவு பண்ணணும்.
கடையில போய் ஜாக்கியும் கால்வின் கெய்னத்தையும் வாங்குறீங்களுடைய நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு பிராண்டை ஏன் நீங்க வந்து கன்சியூமர் வாங்க மாட்டேங்கிறாங்க? இப்போ மோகன் சொன்னார், அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சாரு, ஸ்கர்ட் போட்டாரு, டிஷர்ட்ஸ் போட்டாரு, பட் ஃபெயில் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு. திருப்பூர்ல என்னால ஒரு 100 உதாரணங்களை, அந்த மாதிரி ஃபெயிலான உதாரணங்களை என்னால சொல்ல முடியும். இப்போ இன்னும் பிராடா தெரியணும் அப்படின்னா, எல்லா மக்களும் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, பிபிஎல் கம்பெனியும் ஒய்டா கம்பெனியும் வீடியோகான் கம்பெனியும் எங்க போச்சு? நம்ம ஆதரவு கொடுக்கல, அவங்க அவங்கள வந்து தகவமைச்சுக்கல. இந்த 2 விஷயங்கள் தானே அவங்க பிசினஸை விட்டு போயிட்டாங்க. நம்ம வந்து சோனி மேலையும் சாம்சங் மேலையும் ஐஎஃப்பி மேலையும் இல்ல, என்னுடைய கருத்தை சொல்றேன், நீங்க உங்க மாற்று கருத்து இருந்தா நீங்க நிச்சயமா பதிவு பண்ணலாம். அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் சார். நம்ம சைனா எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டான் அப்படிங்கிறோம். அவனுடைய கட்டமைப்பை நம்ம ஏன் வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க கூடாது? கூகுள் அவன் உள்ள விடுறது இல்லை, ஃபேஸ்புக் அவன் உள்ள விடுறது இல்லை, விசாவோ மாஸ்டரோ அவன் உள்ள விடுறது இல்லை, ஓலாக்காரம் அவன் உள்ள விடுறது இல்லை. ஆனா விசாட்ன்ற ஒரு அருமையான பிளாட்ஃபார்மை வச்சிருக்கான், பேமெண்ட் பிளாட்ஃபார்ம். அது நீங்க எந்த ஒரு சின்ன பெட்டி கடைக்கு போனா கூட விசாட் இல்லைன்னா பேமெண்ட் பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழல் அவன் அங்க கொண்டு வந்து வச்சிருக்கான். அதே மாதிரி வந்து அவன் சோசியல் மீடியாலையும் ஆகட்டும் அல்லது எல்லா விஷயத்திலையும் சரி, தனக்கான ஒரு விஷயத்த என்னன்னா, நான் என்ன சொல்றேன்னா, ஐரோப்பியாவோ அமெரிக்கா மாதிரியான ஒரு நாடுகளோ அல்ல ஆஸ்திரேலியா மாதிரியான ஒரு நாடுகளோ அல்ல. நம்ம வந்து சீனாவுக்கு ஈக்குவலா அடர்த்தியான ஒரு மக்கள் தொகை கொண்ட நாடு. அப்ப அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட நாட்டுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தானே சார் நமக்கு நம்மளை வந்து நம்மளையே மேம்படுத்திக்க முடியும், நம்மளும் வந்து உலகத்திற்கு தேவையான விஷயங்களை நம்ம கொடுக்க முடியும் என்ற பார்வை இது. இந்த பார்வையிலிருந்து நீங்க எப்படி மாறுபடுறீங்க? அவர்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பேசுவேன். நீங்க பேசுங்க. நான் ஒரு ஐடியா சொல்ல வந்தேன், அதை நீங்க பேசி கொடுத்துருங்க. நான் ஒண்ணு சொல்றேன், the failure of Solidar இருக்கட்டும், வீடியோகானா இருக்கட்டும், or any Indian brand இருக்கட்டும், ஏன்னா நான் ரொம்ப க்ளோஸா அதை பார்த்திருக்கேன். என் family was the first to make televisions in India. We were just importing CKD kits from other, and we were sitting and assembling. We never went behind and did technology. நம்ம டெக்னாலஜியில இன்வெஸ்டே பண்ணல. வீடியோகான் அவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு பிகாஸ் அவருக்கு மினிஸ்டர்ஸ் நல்லா தெரியும். அந்த காலத்துல சிகேடியை ஈஸியா அவர் வந்து மேனிபுலேட் பண்ணி இம்போர்ட் பண்ண முடியும். எங்களோட இன்னும் பெட்டரா அவர் இம்போர்ட் பண்ணி வித்தாரு. அதனால டைனோரா சாலிடார்லாம் செத்து போயிடுச்சு. நீங்க சொல்ற எந்த இந்தியன் கம்பெனியும் டெக்னாலஜியில இன்வெஸ்ட் பண்ணல. வீடியோகான் என்ன பண்ணாரு, இதுல பணத்தை சம்பாதிச்சுட்டு கொண்டு போய் ஆயில் ஃபீல்டு வாங்கினாரு. He didn't invest in electronics. அவர் போய் அவர் ஃபேமிலி நேம்ல ஆயில் ஃபீல்டு வாங்கி எண்ணெய் கிணறுல இன்வெஸ்ட் பண்ணாரே தவிர எல்ஜியோ சாம்சங்கோ மாதிரி பெட்டர் ப்ராடக்ட்ல அவர் இன்வெஸ்டே பண்ணல. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தவறு. ரெண்டாவது, ரீட்டைல் வந்து ஃபெயில்டு மாடல். அப்படின்னா நீங்க ஷோரூம் போட்டு அங்க உங்க ப்ராடக்டை போட்டு விற்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு சினாரியோல அது ஃபெயில்டு மாடல். இன்னைக்கு சினாரியோல இப்ப கில்லட்டே பயந்து போய் இன்னொருத்தன் ஷேவ் பண்ற பிளேட ஆர்கனைஸ் பண்ணி யூனிலிவர் பிரதர்ஸ்க்கு வித்துட்டாரு. அதை கரெக்டா அவர் சொல்லுவார், என்ன பிளேடு தெரியாது எனக்கு. பட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே, உங்க பிராண்டுக்கு என்ன புல்லு இருக்கு? இப்ப எப்படி யூனிக்லோன்னு ஒரு ஜாப்பனீஸ் பிராண்ட் எப்படி சக்சஸ்ஃபுல் ஆச்சு, அண்டர் ஆர்மர் எப்படி சக்சஸ்ஃபுல் ஆச்சு, யுனைடெட் கலர்ஸ் ஆஃப் பெனட்டன் எப்படி சக்சஸ் ஆச்சு. நீங்க ஜல்லிக்கட்டுக்கு திருப்பூர்ல நிறைய பேர் போட்டீங்க. அந்த ஜல்லிக்கட்டை ஒரு பிராண்டா மாத்த முடியல நம்மளால. ஒரு டிஷர்ட் பிராண்டா மாத்தினீங்களா ஜல்லிக்கட்டை? ஜல்லிக்கட்டுங்கிறதுக்கு ஒரு யூனிவர்சல் அப்பீல் ஒரு 2 மாசத்துக்கு இருந்தது. எனி இந்தியன் பிராண்டு ஒரு இமோஷனல் அப்பீல் கொண்டே வரலங்கிறதா என் கருத்து. ஒரு பிராண்டுனா ஒரு ஃபீலிங் இருக்கணும். இப்ப நான் நைக்கி போட்டா எனக்கு என்ன கிடைக்கும்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கணும். நான் சிம்பிளா சொல்றேன், போன்ல வந்து 100 போன்ல வந்து 10 போன் தான் ஆப்பிள் விற்கிறாங்க. But Apple makes 80% of all profits made on mobiles. That is because he owns that brand. சைனா வந்து கூலிக்காரன் தான். நீங்க சைனா எவ்வளவு பிரைஸ்னாலும் சைனா கூலிக்காரன் தான். All the profits is going to Apple or companies like Google. Android நீங்க அவர் பிளாக் பண்ணிடலாம். பட் சைனா பண்ற எல்லா போனும் கூகுள் போன் தான், ஆண்ட்ராய்டு தான். ஸோ சைனா இஸ் அ ஜெயின் திருப்பூர் அவ்வளவுதானே தவிர சைனா வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் எக்கானமியா நான் எடுத்துக்கல. சைனா ஏஜ் ஆர்ச்சோ உங்களுக்கு தெரியும். சைனா இஸ் ஏஜிங் வெரி ஃபாஸ்ட். இன்னும் ஒரு 20 வருஷத்துல சைனாவோட ரியாலிட்டி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். We have to create brands, we have to innovate,
we have to produce original products. India வந்து refuses to do original products, original thinking. எப்படி பஜாஜ் சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு? டேக் ராஜீவ் பஜாஜ். நேற்று இப்ப சின்ஸ் ராகுல் காந்தி பேசுறதுனால எல்லாரும் ராஜீவ் பஜாஜை பார்ப்பீங்க. ராஜீவ் பஜாஜ் என்ன சொன்னார்னா, கவசாக்கியோட எனக்கு டீலர்ஷிப் வேண்டாம். he was the first 4 பேர் மோட்டார் சைக்கிள் ஆரம்பிச்சாங்க. எஸ்காட்ஸ் யமஹாவோட போட்டாங்க, டிவிஎஸ் சுசுக்கியோட போட்டாங்க, இவர் ஹீரோ ஹோண்டாவோட போட்டாரு, பஜாஜ் கவசாக்கின்னு ஒரு பைக் கொண்டு வந்தாங்க, KB100 ஒரு பைக். KB100 கம்ப்ளீட் ஃபெயிலியர். டிவிஎஸ் தான் நம்பர் 1 பைக்கா இருந்தது. ஹீரோ ஹோண்டா கேப்சர் த மார்க்கெட், டிவிஎஸ் ஓட பெட்டரா போச்சு. எஸ்காட்ஸும் யமஹா RX100. RX100 was a successful bike. கம்பெனி மூடிடுச்சு. ராஜீவ் பஜாஜ் அவங்க அப்பாட்டேன்னு எடுத்தோன்னே என்ன பண்ணாரு, ஸ்கூட்டர் பண்றதை நிறுத்திட்டாரு. ஸ்கூட்டர்ல கேட் ஸ்கூட்டர்ல ஃபியூச்சர் இல்லைன்னு நிறுத்திட்டாரு. He decided to make the tough way. He decided to make motorcycles himself. இன்னைக்கு he has 45% of all his motorcycle sales comes from outside India. 45% of Bajaj scooter, Bajaj autos turnover comes outside India. எப்படி பண்றாரு? அவர் போனார்னா ஃபர்ஸ்ட் அவரே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் கண்ட்ரோல்ல இருக்கும். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு 4-5 டீலர் அப்பாயிண்ட் பண்ணுவான். அப்புறம் அங்கேயே அவரே ஒரு அசம்பிள் CKD யூனிட் பண்ணிருக்காரு. If somebody wants to become a very good exporter, you should read the story of Rajiv Bajaj. Rajiv Bajaj but did not have motorcycles. He had to buy the technology. He developed the technology on his own, and he said no to Kawasaki. இன்னைக்கு போய் KTM பைக்ஸே விலைக்கு வாங்கிட்டார் அவரு. It's a very understated thing. Nobody has studied Bajaj Auto in a big way. In fact, Hamara Bajaj பெரிய கேம்பெயின் நடந்தது எல்லா இடத்துலயும். இந்தியா டுடே ஓட பேக் சைடு அவங்க வந்து 20 years he said he Bajaj Auto scooters பண்ணிட்டு தான் he started making motorcycles. Everybody took him on for that, but in spite of that he became successful. So you have to look. நீங்க ஒரு வீடியோ கான் பாத்தீங்கன்னா இன்னொரு பஜாஜ் ஆட்டோவும் இருக்குன்னு நான் சொல்றேன். அதே மாதிரி தான் மாருதி சுசுக்கியும். மாருதி சுசுக்கியோட 60% of all profits comes from India because of Maruti Suzuki. நம்ம என்ன பண்ணோம், மாருதியை கொண்டு போய் அவனுக்கு வித்து கொடுத்தோம். எந்த கவர்மெண்ட்ங்கிறத விட்டுருங்க. But we should have kept Maruti as an Indian company. We sold it 100% to Suzuki. இப்ப சுசுகி என்ன பண்ணிட்டான், டெக்னாலஜி இங்க வேண்டான்னு சொல்லிட்டு you have made it into a manufacturing hub ஆக்கி டெக்னாலஜி அங்க கொண்டு போயிட்டான். We have never, as a society, we have never valued brands. We have never celebrated brands, and that is why we are paying the price. Sir, brand, but in a different way. குமார் ஒரே ஒரு ஐ திங்க் மேபி திருப்பூர்காரங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிராண்ட் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு சரியான ஒரு தொகை செலவு பண்ண வேண்டியது. டிவி அட்வர்டைசிங், ரேடியோ, பிரிண்ட், இது எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் வைக்கணும். அது ஒண்ணு. அட்வர்டைசிங், விளம்பரம் செய்வதற்கு ஒரு பட்ஜெட். ரெண்டாவது, கடைக்காரங்களுக்கு உங்க பொருள் வைக்கிறதுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுக்கணும். முதல்ல அவங்க வித்தாதான் அவங்களுக்கு அந்த பணமே வரும். நிறைய பணம் தேவைப்படுது ஒரு பிராண்ட் ரெடி பண்ணதுக்கு. அந்த காலம் இருந்தது. இப்போ அந்த காலம் இல்ல. இப்போ காலம் எல்லாம் மாறி போயிடுச்சு. இப்போ நான் எனக்கு பேர் ஞாபகம் வராம இருக்கு. ஆனா ஒரு கம்பெனி பாக்ஸர் ஷார்ட்ஸ் ரெடி பண்றாங்க. எங்க ரெடி பண்ணாங்க எனக்கு தெரியாது. அவங்க பேர் நான் தேடி வந்து உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன். அவங்க 2 கோடி ரூபாய் சேல்ஸ் பண்றாங்க இன்னைக்கு வெறும் ஆன்லைன்ல. நீங்க எங்கேயோ டிவில இல்ல எதனா பிரிண்ட்ல இல்ல ரேடியோல அவங்க பேரே நீங்க கேள்விப்படுறது இல்லை. அவங்க வெறும் சோசியல் மீடியால வெறும் கூகுள்ல அட்வர்டைஸ் பண்ணிட்டு மாசத்துக்கு 2 கோடி அவங்க டர்ன் ஓவர் பண்ணாங்க. ஸோ வருஷத்துக்கு 24-25 கோடி. அவங்க ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகும். நல்லா கேளுங்க. அதே மாதிரி இன்னொரு கம்பெனி உங்களுக்கு சொல்றேன், போட் எலக்ட்ரானிக்ஸ் சொல்லிட்டு ஒரு இந்தியன் கம்பெனி. அவங்க ஹெட்போன்ஸ், ஒன்லி ஹெட்போன்ஸ் ஆக்சுவலி ரெடி பண்ணாங்க.
நீங்க நாளைக்கு நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா நீங்க ஹெட்போன்ஸ் தயார் செய்யுங்க சொன்னா நான் என்ன வைத்தியம் மாதிரி பேசுறாரு, எல்லாருமே சைனால இருந்து சீப் ஹெட்போன்ஸ் கிடைக்குது, அவன் எப்படி வெற்றி பெற போறாங்க இந்த பிசினஸ்ல, வென்றவே முடியாது இந்த பிசினஸ்ல, அந்த மாதிரிதான் எனக்கு தோணும். ஆனா இவங்க கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துல ஐ திங்க் $10 million டர்ன் ஓவர் இருக்கு அவங்களுக்கு. அவங்க எப்படி பண்ணாங்க கேட்காதீங்க, லோக்கல் இன்னோவேஷன். கொஞ்சம் இந்த பிசினஸ் என்வாயர்மெண்ட்ல சொல்லுவாங்க இனோவேட் ஆர் டை. அதாவது எலக்ட்ரானிக்ஸ் பிசினஸ்ல எஸ்பெஷலி தொழில்நுட்ப சார்ந்த விஷயங்கள்ல நீங்க கண்டினியூஸா தொடர்ந்து நீங்க மாற்றமே உருவாக்கிட்டே இருக்கணும். உங்க காம்படிஷனோட உங்க எதிர்ப்புல இருக்கிறதோட நீங்க தான் முதல்ல ஒரு புது விஷயங்கள் கொண்டு வந்தால்தான் நீங்க சர்வைவே பண்ண முடியும். அதுக்கு உதாரணம் போட்டு அதுக்கு நீங்க இன்னும் ஒரு விஷயம் நான் சுட்டி காட்டணும்னா, ஒரு காலத்துல எல்லாமே மைக்ரோமேக்ஸ் போன் வாங்கிட்டே இருந்தாங்க. இங்க போயிடுச்சு மைக்ரோமேக்ஸ். ஃபர்ஸ்ட் ஏன் முன்னேறாங்கன்னா அவங்க இன்னோவேஷன் கொண்டு வந்தாங்க, ஆல் டே பேட்டரி லைஃப் கொண்டு வந்தாங்க. அதுக்காக கிராமத்துல எல்லாருமே போன் வாங்கினாங்க. அது எல்லாம் இதுக்கு அப்புறம் ஓப்போ வந்துச்சு, விவோ வந்தாச்சு, இப்ப எல்லாம் மைக்ரோமேக்ஸ் காணாமல். அவங்க இன்னோவேஷன் எடுத்துனாங்க, அதுதான் மெயின். அதான் ஆனந்த் சொன்ன பாயிண்ட். நீங்க தொடர்ந்து ப்ராக்ரஸ் பண்ணிட்டே இருக்கணும்னா நீங்க இன்னோவேஷன் கொண்டு வந்துட்டே இருக்கணும். பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, பிராண்ட் கிரியேட் பண்ணதுக்கு உண்டான செலவு குறைஞ்சு போயிடுச்சு. அதுக்கு ஒரே ஒரு காரணம் இன்டர்நெட். அதை நீங்க உரையா பயன்படுத்துங்க, அது ஒரு வாய்ப்பு இருக்கு. நன்றி மோகன், கரெக்டா சொன்னீங்க. உண்மையா இன்னொரு விஷயத்தையும் நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த பிராண்டு கிரியேட் பண்றது, பிராண்டை வந்து கிரியேட் பண்ணி அதன் மூலியமா ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம கொண்டுட்டு வர்றதுக்கு அப்பாற்பட்டு ஆனந்த் சீனிவாசன் சொன்ன கருத்துல வந்து நான் 100% உடன்படுறேன். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த கடந்த ஒரு 7-8 வருடங்களில் திருப்பூர்ல மட்டும் இருக்கக்கூடிய பின்னலாடை நிறுவனங்களை பற்றி ஒரு ஆய்வு, எங்க நண்பர்களுக்குள்ள நாங்க ஒரு ஆய்வு பண்ணினோம். நல்லா தொடர்ந்து முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நிறுவனங்களை எடுத்துக்கிட்டோம். பெரிய முன்னேற்றத்துக்கு போய் அப்படியே கீழே இறங்கின நிறுவனங்கள், அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நாங்க எடுத்ததுல வந்து, தொடர்ந்து முன்னேறிய நிறுவனங்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, தொடர்ந்து வந்து தங்களை தகவமைத்துக் கொள்வதிலும் புதிய இனோவேஷன்லையும் புதிய வழிமுறைகளுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதமான அமௌண்ட்டை வந்து அவங்க திரும்ப திரும்ப அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அதை ஒரு செலவாகவே வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அதன் மூலியமாக என்ன அப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்க வந்து மார்க்கெட்ல வந்து புது பிளேயர் வந்தா கூட, காம்படிஷன் ஜாஸ்தியானா கூட, அந்த காம்படிஷனுக்கு வந்து அவங்களால வந்து அவங்களையும் வந்து என்ன சொல்றது, அவங்களையும் வந்து அதுல ஃபிட்-இன் பண்ணிட்டாங்க. அதை ஃபிட்-இன் பண்ணினதுனால தான் வந்து தொடர்ந்து வந்து அவங்க முன்னேறிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறதும். ரெண்டாவது, இந்த இனோவேஷன்ல மட்டும் அவங்க பண்ணல, தொடர்ந்து ஒரு முயற்சி வந்து பண்ணிட்டே இருந்தாங்க. காஸ்ட் கட்டிங் அப்படின்றத வந்து கையில் எடுத்துட்டு ஒரு டீமே அதுக்காக அலாட் பண்ணி காஸ்ட் கட்டிங் எங்கெங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுல வந்து எங்கெல்லாம் டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம், டெக்னாலஜி யூஸ் பண்ணி எவ்வளோ காஸ்ட் கட் பண்ணலாம் இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வச்சதுனால தான் வந்து இன்னைக்கும் வந்து அந்த நிறுவனங்கள் இந்த கொரோனா காலத்திலையும் வந்து ஆரோக்கியமாக பயணித்து கொண்டிருக்கிறாங்க. அதுதான் உண்மை. அப்போ தொடர்ந்து வந்து இந்த சிறு குறு தொழில் நிறுவனங்கள், நடுத்தர தொழில் நிறுவனங்கள், அது பின்னலாடை நிறுவனமாகட்டும் அல்லது ஒரு மோட்டார் தயாரிக்கக்கூடிய நிறுவனமாகட்டும் அல்லது ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய நிறுவனமாகட்டும், எந்த நிறுவனமாக இருந்தாலும் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள காலத்திற்கேற்ப தங்களை தகவமைத்துக் கொண்டே இருப்பது தான் வந்து ஆர்டர் ஆஃப் தி டே அப்படின்னு நான் நம்புறேன். அதற்காக இன்னைக்கு வந்து நிறைய அரசாங்கத்திடமும் நிறைய திட்டங்கள் இருக்கு. அதாவது மத்திய அரசாங்கங்களும் மாநில அரசாங்கங்களும் இனோவேஷனுக்காகவும் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காகவும் பல்வேறு திட்டங்கள், அதுக்கான பெரிய அமௌண்ட் எல்லாம் வந்து ஒதுக்கி இருக்காங்க. ஆனா திரும்ப சொல்றேன், எப்படி வந்து விவசாயிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் ஒரு கேப் இருக்கோ, எவ்வளவு லட்சம் கோடிகளை வந்து ஒவ்வொரு பட்ஜெட்லையும் வந்து விவசாயத்துக்கு ஒதுக்குனா கூட கடைக்கோடி விவசாயிகளுக்கு வந்து அந்த பயன் போய் சேராததுக்கு காரணம் வந்து இந்த அரசாங்கத்திற்கும் விவசாயிகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடைவெளி வந்து நிச்சயமாக சிறு குறு தொழில் பண்றவங்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே இருக்கு. ரெண்டாவது, அடுத்த ஒரு விஷயம் வந்து சீனிவாசன் சார் சொன்னதுல நான் உடன்படவில்லை. அதாவது வங்கியை பத்தி அவர் சொன்னாரு. நிச்சயமாக வங்கி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா, அது நீங்க தேசியமயமாக்கப்பட்ட வங்கி ஆகட்டும், இன்னைக்கு வந்து தனியார் பிளேயர் ஆகட்டும், அது ஒரு தனி விவாதமாக வச்சுக்கலாம். ஆனா வங்கியோட சப்போர்ட் இல்லைன்னு சொல்லி சொன்னா எந்த தொழிலும் வந்து கண்டிப்பா ப்ராஸ்பர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றத என்னுடைய அனுபவமாகத்தான் நான் சொல்றேன். ஆனா வங்கியாளர்கள்
தொடர்ந்து வந்து ஒரு லேசின்னு சொல்றீங்க இல்லையா, அந்த சோம்பலான ஒரு போக்கை கடைபிடித்து கொண்டிருக்கின்றார்கள். சமீபத்தில் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு மேனேஜர்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு ப்ரொபோசல் வருங்க எங்ககிட்ட, அந்த ப்ரொபோசல் வந்துச்சுன்னு சொன்னா அதுல ஒரு உடனடியாக ஆய்வு பண்ணி 24 மணி நேரத்தில் அதுல என்ன கொயரிஸ் இருக்கோ ஒரு 20 அல்லது 25 கொயரியை வந்து எடுத்து உடனடியாக சம்பந்தப்பட்ட பிரான்ச்சுக்கு நாங்கள் அனுப்பிடுவோம். அதுக்கான பதிலை வந்து கேட்போம். அந்த பதில் வந்ததுக்கு அப்புறம் அதை சரி பண்ணி அந்த ப்ரொபோசலை சாங்ஷன் பண்ணுவோம். இது வந்து அந்த பேசல் 3 நார்ம்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு இருக்கிற அந்த நெருக்கடியான சூழல்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, வருவாங்களாம், ஒரே நாள்ல அந்த 25 கொயரியும் கண்டுபிடிச்சிருவாங்களாம். ஆனா 2 கொயரி மட்டும்தான் பிரான்ச்சுக்கு அனுப்புவாங்களாம். அதுக்கான பதில் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஒரு 3 கொயரி எடுத்து அனுப்புவாங்களாம். இது அப்படியே ஒரு 3 மாசத்துக்கு வந்து இழுத்து அந்த கடனுக்கு அப்ளிகேஷன் கொடுத்தவங்க வந்து அந்த கடன் வாங்குற அந்த இன்ட்ரெஸ்டையே விட்டுட்டு, அந்த தொழில் பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்டையே விட்டுட்டு, அவன் ஆல்ரெடி வந்து ஒரு பாதி கிணறு தாண்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தான்னா வெளியிலலாம் இதை நம்பி கடனை வாங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்கு உள்ளாகி அந்த சமூகத்திலையும் அவனுக்கு ஒரு அவப்பெயர் வந்து அந்த தொழிலையும் விட்டுப்பட்டு போறக்கூடிய ஒரு சூழலெல்லாம் தான் வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இது வந்து வங்கியாளர்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு. இதை வந்து அரசாங்கம் வந்து நிச்சயமாக வந்து ஒரு விஜிலன்ஸ், நல்ல ஒரு கண்காணிப்போட எவ்ரி மந்த் வந்து எவ்வளவு லோன்ஸ் சாங்ஷன் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேர்த்துக்கு பண்ணியிருக்கீங்க, எவ்வளவு அவங்க பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விவரங்கள் இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன். ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு புறம் அரசாங்கம் வந்து எதிர்பார்த்த ஜிஎஸ்டி எனக்கு வசூலாகலன்னு சொல்லிட்டே இருக்காங்க. 1 லட்சம் கோடிக்கு மேல போக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. இந்த சைடு பாத்தீங்கன்னா வங்கியாளர்கள் செய்யக்கூடிய அந்த பிரச்சனையினால வந்து நிறைய தொழில்கள் வந்து தொழிலை விட்டே போயிட்டு இருக்கான். எதுக்கு நான் போயிட்டு ஏதோ ஊர்ல இருக்கிற 2 ஏக்கரால வந்து விவசாயம் பண்ணி நான் பொழைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டோ, இல்ல எங்கேயாவது ஒரு பக்கம் போய் சார் சொன்ன மாதிரி 40,000 50,000 ரூபாய்க்கு நான் வேலைக்கு சேர்ந்துக்கிறேன்னு அந்த மாதிரியான ஒரு சூழல் எடுத்துட்டோ, அல்லது இன்னும் வந்து மோசமான ஒரு சூழல் எல்லாம் பாத்தீங்கன்னா, இங்க திருப்பூர்ல வந்து சிறு லெவல்ல தொழில் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் வந்து தொழிலை மூடிட்டு வெளியூர்ல போயிட்டு ஓலாலையும் அல்லது இதுல ஊபர்லயும் ரெஜிஸ்டர் பண்ணி கார் ஓட்டி சம்பாதிக்கக்கூடிய அவலங்கள் எல்லாம் வந்து வந்துட்டு இருக்கிறதுக்கு பெரிய காரணம் வந்து வங்கிகளும் தான் அப்படிங்கிறது வந்து ஒரு நிதர்சனம். அதை வந்து இனி வந்து இந்த அரசாங்கம் வந்து நீங்க 3 லட்சம் கோடி அறிவிங்க, 20 லட்சம் கோடி அறிவிங்க, ஆனா அது வந்து பயனாளிகளுக்கு சரியாக போய் சேர்கிறதா, குறித்த நேரத்தில் போய் சேர்கிறதா அப்படிங்கிறதா. இன்னைக்கு உடம்பு சரியில்லாதவங்களுக்கு கரெக்டான நேரத்துல கரெக்டான மருந்து கொடுத்தா மட்டும்தான் அவங்க உடல்நிலை தேறி மறுபடியும் வந்து இயல்பான வாழ்க்கைக்கு வருவாங்க. நீங்க கொடுக்குற மருந்தை வந்து அவர் வெண்டிலேட்டர் லெவலுக்கு கொண்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவர் பொழைப்பாரா இருப்பார் அப்படிங்கிறப்போ வாங்கக்கூடிய வந்து அந்த தொழிலதிபர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, கடைசி முயற்சியாக பார்க்கலாம், வெண்டிலேட்டர்ல தான் இருக்கிறோம் இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அதுல 90% ஃபெயில் ஆயிடுறாங்க. 10% மட்டும்தான் வந்து வெண்டிலேட்டர்ல இருந்து தப்பிச்சு வெளியில வர்றாங்க. இந்த மாதிரியான அவலங்கள் எல்லாம் மாற வேண்டும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய பார்வையா இருக்கு. சீனிவாசன் சார் இதை பத்தி என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. ஆனா மோகன் சார்ட்ட எனக்கு ஒரு சின்ன விளக்கம் தேவைப்படுகிறது. இந்த ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது என்ன, அது இந்தியாவில் அதிக அளவில் இருக்கா, இருந்ததுன்னு சொன்னா என்ன மாதிரியான தொழில்? நீங்க சொன்னீங்க தொழில்நுட்பத்துக்கும் மற்ற மாதிரியான விஷயங்களுக்கு தான் நாங்க பண்றோம், டெக்ஸ்டைல் மாதிரியான விஷயங்களுக்கு பண்ணுவதில் ஒரு தயக்கம் இருக்குன்னு சொல்றீங்க. அப்போ சாரி, டெக்ஸ்டைல் நீங்க அவுட் சோர்சிங் பண்ணீங்க தானே, நீங்க யாரோ ஆர்டர் கொடுக்குறாங்க, நீங்க அதை மட்டும் தைச்சிட்டு கொடுக்குறீங்க, ஜாப் ஒர்க் மாதிரி பண்றீங்க, அதுக்கு முதலீடு கிடைக்கிறது. ஆனா நாங்க ஒரு பிராண்ட் ரெடி பண்றோம், அந்த அப்ரோச்சோட வந்தா, அந்த பார்வையோட வந்தா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2-3 முக்கியமான ஃபண்ட் இந்த மாதிரி பிராண்ட்க்கு மட்டும் தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறாங்க. ஒன்னு ஃபயர்சைட் வெஞ்சர்ஸ் இருக்கு பெங்களூர்ல, இன்னொரு டிஎஸ்பி இருக்கு பாம்பேல. அவங்க 2 பேர் தான் மிகப்பெரிய ஃபண்ட். ஆனா இப்ப நிறைய பேர் செய்யறாங்க. நீங்க இந்த பேப்பர் போட் கூல்ட்ரிங்க் பார்த்திருப்பீங்க, அதே ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதே மாதிரி போட்ஸ் நான் சொன்னேன், ஹெட்போன்ஸ், அவங்க ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ பிராண்ட்க்கு இப்ப நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க ஒரு டெக்ஸ்டைல் பிராண்ட் ஆரம்பிக்கணும், இதுதான் நம்மளுடைய மார்க்கெட், இதுதான் நம்மளுடைய யூனிக் செல்லிங் பாயிண்ட், மற்றவர்களோட நாங்க இது கம்மி செலவுல ரெடி பண்ணலாம், இல்லைன்னா நமக்கு இந்த அப்ரோச்சோட நமக்கு அதிகமா செய்யலாம், ஏதோ ஒரு சொல்லி கிடைக்கிறது கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த ஆண்டு ஆரம்பிக்கும் போது $45 பில்லியன் இந்த டெடிகேட்டட் டு இந்தியா நான் சொல்றேன் உங்களுக்கு, இங்க கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணும், அந்த மாதிரி கமிட்மெண்ட் இருந்தது. இப்போ ஆனா சூழ்நிலை மாறுது. இப்போ யார் ஃபண்ட் வச்சிருக்காங்க, அவங்க இருக்கிற கம்பெனி காப்பாற்றுவதற்காக தான் அந்த கம்பெனிகளுக்கு தான் காசு கொடுத்துட்டே இருக்காங்க. 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு ஒரு நிறுவனத்துக்கு ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு 3 5 ரவுண்ட் வரைக்கும் நீங்க பண்ணலாம் முதலீடு. அதுக்கப்புறம் தான் அவங்க பப்ளிக் லிமிடெட் மார்க்கெட்டுக்கு போவாங்க, இல்லைன்னா
யாரோ வந்து இடையில வந்துட்டு வாங்குறதுக்கு ஆஃபர் கொடுத்தோம்னா வித்துருவாங்க. இதுதான் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இந்த சைக்கிள் இருக்கும். இப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க கம்பெனி பத்தி ரொம்ப கவலைப்படுறாங்க. ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு அவங்க முதலீடு தேவைப்படும் போது யாருமே முன்னு வர மாட்டாங்க. அமெரிக்கன்ஸ் அவங்க நாட்டுக்கு போயிட்டாங்க. சைனீஸ் கூட வரும்போது இந்தியா யோசிக்கிறது அவன்கிட்ட பணம் வாங்குறதுக்கு. அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க இருக்கிற கம்பெனிஸ காப்பாத்துறதுக்கு எல்லா பணமே அங்கேதான் பண்ணாங்க. இருந்தாலும் நீங்க புது ஒரு கம்பெனி போது அதுக்கு உண்டான ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். நீங்க ரேஸ் பண்ணும் போது அந்த பணம் 1.5 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் என்ன தேவைப்படுகிறதோ அதுதான் நீங்க ரேஸ் பண்ணுவீங்க இன்னைக்கு. ஏன்னா அதுக்கு பிறகு காசு கிடைக்கிறது வாய்ப்பு கம்மி தான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை. நாளைக்கு சூழ்நிலை மாறானா இதே மாறும். இல்ல திருப்பூர் தொழில் முனைவோர் சார்பாக வந்து நான் வந்து மோகன் சகோதரர்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னன்னு சொன்னா, உங்க ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற விஷயத்த வந்து நீங்க வந்து ஒரு பிராண்டுக்கோ ஒரு கம்பெனி, அதாவது பிராண்டு மேல இன்வெஸ்ட் பண்றதும் ஒரு டெக்னாலஜி மேல இன்வெஸ்ட் பண்ற ஒரு விஷயத்த வந்து நிச்சயமாக வந்து இன்வெஸ்ட் பண்றவங்க வந்து அந்த காசு போனா போயிட்டு போகுதுன்னு நிச்சயமா இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு 100 ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா அதுல எனக்கு ஒரு 10 ரூபாய் கிடைக்கணும் அப்படின்றது அவங்களோட எண்ணமா இருக்கும். அதுல மாற்று கருத்து இல்லை. அது நான் தவறுன்னு சொல்ல வரல. ஆனா எங்களை மாதிரியான இண்டஸ்ட்ரியை நீங்களும் வந்து இன்டெப்தா ரீடு பண்ணி எங்களை மாதிரியான இண்டஸ்ட்ரிக்கும் வந்து அந்த ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற விஷயத்த வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுனா அப்படின்னு நீங்க பண்ணீங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு பெரும் ஒரு கூட்டம், ஒரு பெரும் தொழில் முனைவோர்கள் வந்து இந்த வங்கி கடன் வாங்குறதுக்கான விஷயங்கள் என்னன்னா, வங்கி கடன் போனா ஆனந்த் சீனிவாசன் சார் சொன்ன மாதிரி ஒரு வீட்டையோ அல்லது ஒரு காலி இடத்தையோ அதை வந்து டிடிபி அப்ரூவ்டான இடத்தையோ கொடுத்தா தான் வந்து கடன் கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கு. நம்ம என்ன வேணாலும் நம்ம சொல்லலாம். வந்து நான் வந்து என்ன சொல்றது, கொலாட்ரல் செக்யூரிட்டி இல்லாமல் லோன் வாங்கிக்கலாம், இந்த ஸ்கீம்ல வாங்கலாம் அந்த ஸ்கீம்ல வாங்கலாம்னு சொன்னா கூட அந்த மாதிரியான லோன் எல்லாம் எங்க கொடுக்குறாங்கன்னு சொன்னா, இப்போ என்னுடைய வங்கி எடுத்துட்டோம்னா, சார் எங்க பிரான்ச்சுக்கு வந்து இதுதான் டார்கெட்டு, இத்தனை பேருக்கு நான் லோன் கொடுக்கணும், உங்களுக்கு வேண்டிய உங்க சொந்தக்காரங்களையும் உங்களுடைய நண்பர்களையும் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா, நான் ஒரு கையெழுத்து போட்டேன்னா நான் அவங்க வசூல் பண்றாங்களோ இல்லையோ, நான் மாசம் மாசம் அவங்க ஒழுங்கா கட்டுறாங்களான்னு பார்க்கக்கூடிய அந்த ஒரு சூழல் இருக்கிறப்போ நானும் வந்து அந்த மாதிரியான ஆட்களுக்கு தான் நானும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். என்னன்னா நான் என்னுடைய வியாபாரத்தை கெடுத்துட்டு போய் இன்னொரு பக்கம் அவங்களுக்கு நான் செய்யக்கூடிய, அதாவது ஒரு 10 லட்சம் ரூபா ஒருத்தர் கடன் கட்டல அப்படின்னா என்னுடைய கெப்பாசிட்டிக்கு நான் அந்த 10 லட்சத்தை கட்டிட்டு வெளியில் வந்துட முடியும். ஆனா அதே அவர் 2 கோடி ரூபாய் கட்டலன்னு சொன்னா என்னுடைய பொழப்பும் சேர்ந்து வீணா போயிருங்கிற சூழல்ல வந்து நான் அந்த மாதிரி விஷயத்துக்கு நான் போக மாட்டேன். அப்ப இந்த மாதிரியான இடங்கள்ல தான் வந்து அதிக வட்டிக்கு போய் அவங்க பணம் வாங்கி அந்த தொழிலையும் வந்து மேம்படுத்த முடியாம ஒரு காலத்துல வந்து ஒரே நைட்ல வந்து சொல்லாம கொள்ளாம போறதும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. அது இந்த ஊர்ல மட்டும் இல்லை, எல்லா ஊர்லயும் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத வந்து நீங்க வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம நண்பர் வந்து சிவராஜா நல்லா அந்த ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இன்னைக்கு எல்லா நகரங்கள் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு குறிப்பாக வந்து நிறைய கொண்டு போய் சேர்த்துறாங்க. லதா பாண்டியராஜன் மேமா அவங்களாம் நிறைய வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. எங்க ஊர்ல கூட ஒரு பெண் தொழில் முனைவோருக்கு வந்து அவர் சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு நல்ல நிலைமையில அந்த தொழில் முனைவோர் வந்துட்டு இருக்காங்க. அப்போ எங்களுக்கும் வந்து இந்த திருப்பூர்ல இருக்கிற தொழில் முனைவோர்களுக்கும் ஆகட்டும் அல்லது இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்களுக்கும் நீங்க இந்த பிராண்ட் கான்செப்டும் டெக்னாலஜி கான்செப்டையும் அப்பாற்பட்டு எங்களை மாதிரியான இண்டஸ்ட்ரியும் வந்து நீங்க சப்போர்ட் பண்ணனா மட்டும் எங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து நீங்க துணை நிற்கணும் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். என்ன காரணம்னா, உங்களுக்கு உலகளாவிய அளவில் வந்து பல முதலீட்டாளர்களுடைய தொடர்பு இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரே நைட்ல வந்து பிராண்டை க்ளோஸ் பண்ணிட்டு எங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த மனநிலைக்கு சார்ந்தவர்கள் அல்ல நாங்கள்லாம். ஒரு விவசாயி எப்படி வந்து ஒரு 50,000 ரூபாய் கடன் கட்டலைன்னா கூட வந்து அந்த கூனி குறுகி போய் தற்கொலை அளவுக்கு போறாங்களோ அதே அளவு தான் எங்க சிறு குறு தொழிலாளர்களும் வந்து அந்த விவசாயிகளுக்கு என்ன மனநிலை இருக்கோ அதே மனநிலையில் தான் நாங்களும் வந்து இருந்துட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கும் வந்து இந்த ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்தி எங்களை மாதிரி தொழிலையும் வந்து ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து கொண்டுட்டு வந்து அந்த வரையறைகளை கொண்டுட்டு வந்து உதவுமாறு இந்த ஒரு தருணத்தில் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். சிவாவோட லதா மேமோட நான் இதை பத்தி பலமுறை பேசியிருக்கேன். வெளிப்படையா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இந்த கொரோனா தொற்றுனால நம்ம எல்லாம் வேலை நின்று போயிடுச்சு. ஆனா ஒரு புது ட்ரெண்ட் தான் ரைஸ் அமைப்போட ஆரம்பிக்கலாதான் இருந்தோம். இந்த மாதிரி திருப்பூர், ஈரோடு, Tier 2 Tier 3 சிட்டிஸ்க்காக தமிழ்நாட்டுல
முதலீட்டாளரே முன் வந்தாங்க அதுக்கு. அது மீண்டும் இந்த கொரோனா எல்லாம் பாதிப்புக்கு வெளியேறி வந்த பிறகு நம்ம அந்த முயற்சி மீண்டும் தொடங்கும். சீனிவாசன் சார், சொல்லுங்க. இப்போ கொரோனாவுக்கு பின்னான திட்டமிடல்ல வந்து தொழிலை பத்தி ரொம்ப நிறைய பேசிட்டே இருந்தோம். ஒரு தொழில் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய ஒரு மேலாளர் லெவலில் இருக்கிறவங்க, அந்த மாதிரியானவங்கெல்லாம் வந்து எப்படியான ஒரு காலகட்டத்தை வந்து அவங்க கடக்க வேண்டியது இருக்கும், அவங்கெல்லாம் எந்த மாதிரியான வழிமுறைகளை கடைபிடிக்கணும்? குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மொரட்டோரியம் அப்படின்றது வந்து 3 மாதம்னு சொன்னாங்க, மறுபடியும் ஒரு 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதில் வந்து தவறில்லை. ஆனால் அது வந்து தற்காலிக தீர்வே ஒழிய அதற்கான வட்டியும் சேர்ந்து தான் அவங்களுக்கு அந்த ஒரு சுமையை அதிகரிக்க போகிறது. அந்த சுமையும் அவங்க சுமந்து கொண்டு தான் போகணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ அதையும் தாண்டி அவர்கள் வந்து இதிலிருந்து மீள்வதற்கான வழிகள் என்னென்னு நீங்கள் சொல்லுங்கள் சார். சார், நான் வந்து மேனேஜராக இருக்கட்டும், ஒர்க்கராக இருக்கட்டும், ஓனராக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட்டு உங்கள் பர்சனல் ஃபைனான்ஸையும் பிஸ்னஸ் ஃபைனான்ஸையும் செப்பரேட்டாக பிரிச்சுடுங்க. இந்தியாவிலேயே வந்து ஸ்மால் என்டர்பிரைஸ்காரங்க என்ன பெரிய தப்பு பண்ணுறோன்னா, நானே இந்த தப்பு பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஐ எம் கில்ட்டி. பர்சனல் என்னோட பணமும் தனியாகவும் கம்பெனி பணத்தை தனியாகவுமே நான் பார்த்தது கிடையாது. அது ஒரு பெரிய தவறு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிங் ஃபென்ஸ் யுவர் ஃபேமிலி. ஃபார் உங்கள் ஃபேமிலியை நீங்கள் ரிங் ஃபென்ஸ் பண்ணி தனியாக வச்சிருங்க. நீங்கள் ஆண்டர்பிரினராக இருக்கலாம், நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம், பட் யுவர் ஃபேமிலி நீட் நாட் டேக் ரிஸ்க் பிகாஸ் ஆஃப் யூ. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்கள் பேங்க்குக்கு எவ்வளோ கூலி கொண்டு கட்டுறீங்களோ, ஃபர்ஸ்ட் உங்கள் பர்சனல் ஃபைனான்ஸ் ஹெல்த்தை செக் பண்ணி start creating a fund for your family which is not pledged to the bank. அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். this is a time to look at it. இன்னொரு நான் மாறுபடுறேன், திரும்பி நான் சொல்றேன், இப்போ வந்து உங்கள்கிட்ட ஏதாவது அசெட் இருந்து அந்த அசெட்டை லிக்விடேட் பண்ணி லோனை க்ளோஸ் பண்ண முடியும்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. ரெண்டாவது, உங்க லேண்ட்லார்ட் எல்லாம் பேசி இந்த ஒரு பீரியடுக்கு அவரோட உட்கார்ந்து பேசி 50% அது he has to take a hit. ஈவன் கனடால போய் ஜஸ்டின் ட்ரூடோ என்ன சொன்னார்னா 50% கனடியன் கவர்மெண்ட் கொடுக்கும், 25% இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கொடுப்பார், ஸ்மால் பிஸ்னஸ் கொடுக்கும், 25% லேண்ட்லார்ட் ஹிட் ஆனோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ உங்கள் லேண்ட்லார்ட்டை நீங்கள் என்ன பேசணும்னா, நீங்கள் ஏதாவது இஎம்ஐ கட்டுறீங்கன்னா அந்த அமௌண்ட்டை நான் கொடுக்குறேன், பட் மீதி பணத்தை நீங்கள் மெதுவாக தான் வாங்கிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் லேண்ட்லார்ட், ஃபர்ஸ்ட் பேங்கை பற்றி ரொம்ப பேசிட்டோம். அடுத்தது ரெண்ட்டை வந்து ஒரு அமௌண்ட்டை யூ ஹாவ் டு செப்பரேட் தட் ரெண்ட் அமௌண்ட் ஃப்ரம், அதை வந்து 1 இயருக்கு போஸ்ட்போன் பண்ணுறது பெட்டர். சரி சார், நான் 50% இப்போ தரேன், மீதி 50% ஒரு பீரியட் ஆஃப் 3 இயர்ஸ் நான் தரேன் ஆஃப்டர் கோவிட். ஸோ கேன் யூ கட் ரெண்ட்? அதே மாதிரி எல்லா சேலரிட் எம்ப்ளாயீஸ்டையும் அட்லீஸ்ட் டாப் லெவலில் இருக்கிறவங்களையும் 30% 40% சேலரி கட் எடுத்துக்க சொன்னால் பெட்டர். ஏன்னா டாப் லெவலில் நீங்கள் சேலரி கட் பண்ணீங்கன்னா நீங்கள் யாரையும் வேலையை விட்டு அனுப்ப வேண்டாம். நீங்கள் டாப் லெவலில் சேலரி கட் பண்ணலைன்னா கீழே ஒரு நிறைய பேரை நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் கீழே வேலை செய்கிறவங்கள்ட்டையும் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக பேசி டெஃபினட்டாக லேபர் காஸ்ட்டை கட் பண்ணி தான் ஆகணும். சார், இப்போ 1.5 வருஷம் கம்பெனி ஒழுங்காக ஓடாது, கம்பெனி ஒழுங்காக ஓடினா தான் உங்களுக்கும் நல்லது. ஸோ நீங்கள் வந்து கீழே உட்காந்து பார்ட்னர்ஷிப்பில் பேசி டெஃபினட்டாக யூ ஹவ் டு கட் யுவர் ரெண்டல் காஸ்ட், யூ ஹவ் டு கட் யுவர் மேன் பவர் காஸ்ட். எங்கெல்லாம் உங்கள் காஸ்ட்டை கட் பண்ண முடியுமோ காஸ்ட்டை கட் பண்ணிட்டு கடனை எப்படியாவது அடைச்சிருங்க. எப்போ உங்களுக்கு கடன் தேவைப்படும்னா, திரும்பி உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்து அந்த ஆர்டரை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா மட்டும்தான் நீங்கள் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு போகணுமே தவிர கடன் வாங்கி வாடகை கட்டாதீங்க, கடன் வாங்கி ஜிஎஸ்டி கொடுக்காதீங்க, கடன் வாங்கி சம்பளம் கொடுக்காதீங்கிறது என்னோட அட்வைஸ். அண்ட் கடன் வாங்கி சப்ளையருக்கு பே பண்ணாதீங்க. நீங்கள் ஒன்றும் அவங்க பணத்தை எடுத்துகிட்டு ஓட்டிட்டு போகல, உங்கள் பணம் மாட்டிகிட்டு இருக்கு, அதே மாதிரி அவன் பணமும் மாட்டிகிட்டு இருக்கு. Don't borrow money to pay tax. Don't borrow money to pay landlord. Don't borrow money to pay your worker. First, உங்க ஃபேமிலியை பாருங்க. ஒரே சின்னமா சொல்றேன், பிஎஸ்என்எல் இருக்கிற கான்ட்ராக்ட் ஒர்க்கருக்கு கவர்மெண்டே ஒன்றும் சம்பளம் கொடுக்கல.
மேடல்ல ஏறி பேசுறது வேற. பட் ஈச் பர்சன் ஹேஸ் டு சர்வைவ். சர்வைவல்ல கடன் வாங்கி நீங்க வந்து நான் ப்ரொடக்டிவ் எக்ஸ்பென்சஸ் பண்ணீங்கன்னா கம்பெனி சர்வைவ் ஆகாது, இண்டிவிஜுவலும் சர்வைவ் ஆக மாட்டான். இந்த சமயத்துல நீங்க என்னெல்லாம் கன்சியூமர் டியூரபிள் வாங்குறீங்களோ, திஸ் மே பி பேட் ஃபார் தி எக்கானமி பட் குட் ஃபார் தி இண்டிவிஜுவல். போன கடன்ல வாங்குறது, கன்சியூமர் டியூரபிள் கடன் வாங்குறது எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஒரு வருஷம் பணத்தை கன்சர்வ் பண்றது பெட்டருங்கிறது என்னோட அட்வைஸ். தேங்க்யூ சார், உங்களுடைய பார்வைக்கு நன்றி. ஆனால் எனக்கு அதில் ஒரு சின்ன மாறுபாடு இருக்குது சார். இப்போ கடனை வாங்கி சப்ளையருக்கு கொடுக்க வேண்டாம், லேண்ட்லார்டுக்கு கொடுக்க வேண்டாம், ஸ்டாஃப்ஸுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்றது வந்து அதுதான் நான் ஏற்கனவே இந்த விவாதத்தின் தொடக்கத்தில் சொன்னேன். இந்த கடன்லாம் வாங்குறது கடன்லாம் இதுக்கு தான் சரியாக போகும், திரும்பவும் வந்து கடனில் இருக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் சொன்னேன். அப்போ இந்த இடத்துல நான் இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி இந்த கடனை வாங்கித்தான் இந்த மேண்டேட்டரி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள், அவங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் கசப்பாக தான் இருக்கும். ஆனால் நிதர்சனமான உண்மை என்னன்னா, அவங்கெல்லாம் வந்து வைண்ட் அப் பண்ணிடலாம், தற்காலிகமாக கூட வைண்ட் அப் பண்ணிடலாம். வைண்ட் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நிலைமையெல்லாம் சீரானதுக்கு அப்புறம் அவங்க ஏதாவது ஒரு லிக்விடிட்டி, ஏதாவது ஒரு சொத்தை விற்கிறதோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேமிப்புல இருக்கிற பணத்தை கொண்டுட்டு வந்தோ, நிலைமை சீராகி ஆர்டர்லாம் நிறைய வர்றப்போ, அந்த வர்த்தக வாய்ப்புகள் அதிகரிக்கிறப்போ திரும்ப வந்து அந்த தொழிலை வந்து வரணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய பார்வையா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, என்ன காரணம்னா சார், இப்போ வந்து நிறைய லேண்ட்லார்டு, அது வீட்டு வாடகைக்கு விட்டுருக்கிறவங்களாகட்டும், கம்பெனி வாடகைக்கு விட்டுருக்கிறவங்களாகட்டும், கடைகளை வாடகைக்கு விட்டுருக்கிறவங்களாகட்டும், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரும் சதவீதத்தினர் வந்து அதை நம்பித்தான் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கு. அதே மாதிரி ஊழியர்களுக்கு நம்ம கொடுக்கலன்னு சொல்லி சொன்னா, நம்ம இங்க நல்ல ஒரு பேமெண்ட் கொடுத்துட்டு இருந்ததுனாலதான் அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக ஒரு கன்சியூமர் லோன் வாங்கியிருப்பாரு, அல்லது ஒரு பர்சனல் லோன் வாங்கியிருப்பாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சிருப்பாரு. ஒன்ஸ் நான் வந்து ஒன்னு தொழிலை நடத்தி அவங்களையெல்லாம் சப்போர்ட் பண்ணி கொண்டுட்டு போகக்கூடிய நிதிநிலை சூழலில் ஒத்துழைச்சதுன்னா நான் இந்த தொழிலை பண்ணலாம். இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா தற்காலிகமாக நான் தொழிலை மூடிவிட்டு நிலைமை சீராகும் வரையோ அல்லது எக்ஸ்ட்ராவா லிக்விடிட்டி கொண்டுட்டு வந்து பம்பின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த தொழிலை வந்து நான் நடத்துவது தான் வந்து ஒரு நல்ல செயலாகவும் நல்ல தொழில் முனைவோருக்கு அழகாகவும் இருக்கும் நான் நினைக்கிறேன் சார். அது நான் ஒத்துக்கிறேன். உங்களால முடியல நிறுத்திடுங்க, பட் ஜம்பத்துக்கு கடன் வாங்கி பண்ணாதீங்கன்னு நான் சொல்றேன். நன்றி சார். தேங்க்யூ. சந்தீப், ஏதோ நீங்க கை தூக்குனீங்க, ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? ஆமாங்க, இப்போ மோகன் பிரதர்கிட்ட கேட்கணும். ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க இப்போ பண்றதா இப்போ ஐ மீன் ரியல் எஸ்டேட் ஆர் கோல்டு அது மாதிரிலாம் இப்போ பண்ணிட்டு இருப்போம் முன்னாடி. ஸோ அது ஃபியூச்சர்ல அந்த மாதிரிலாம் பண்ணலாமா? அது எந்த அளவுக்கு வேல்யூவா இருக்கும் அதை கேட்கணும். ரியல் எஸ்டேட் மட்டும் பண்ணாதீங்க. ரியல் எஸ்டேட்டின் நிலைமை மிக கேள்விக்குறியா இருந்தது, இன்னும் மோசமாதான். கோல்டு உலகமே கோல்டு வாங்குறது இன்னைக்கு இருக்கு காலகட்டத்துல. இப்பதான் ஐ திங்க் நேற்று முந்தா நேற்று தான் ஒரு சின்ன சரிவு ஏற்பட்டது தங்கமின் விலையில். ஆனால் பொதுவா நீங்க பணம் சேமிக்கிறதுக்கு ஒரு வழி தங்கம் வாங்கினா சொல்லக்கூடாது, பொறுப்பான விஷயம் இல்லை நீங்க போயிட்டு தங்கம் வாங்கணும்னு நான் சொல்றது. ஆனா உங்க பர்சனலா உங்க சேமிக்கிறதுக்கு தங்கம் பரவாயில்ல, இன்னைக்கு நீங்க வாங்கி வச்சுக்கலாம். அது எப்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடனே வாங்கும் போது அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் கம்மியா வட்டிக்கு. பட் பொதுவா நீங்க பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாமல் வேற நீங்க இந்த மாதிரி பாசிவ் இன்கம்காக ரியல் கேட்டானா ரியல் எஸ்டேட் தயவுசெய்து பண்ணாதீங்க, கோல்டு பரவாயில்ல. என்னுடைய கருத்து. ஆனந்துக்கே கருத்து இருக்கும் இதுல கண்டிப்பா. நீங்க இந்த கேள்வி ஆனந்துக்கே வைக்கலாம். அத பர்சனல் I fully endorse what you say. ரியல் எஸ்டேட் வாங்காத. மோகன், அதுல எனக்கு ஒரு விஷயம் இப்பதான் பிடிபட்டது. நம்ம சந்தீப்புக்கு வந்து தங்கத்தை நிறைய வாங்கினா கூட அட்லீஸ்ட் ஒரு பொண்ணு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஐடியா கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்கிறாரு நினைக்கிறேன். அது நான் கண்டுபிடிக்கவே இல்ல, பாருங்க நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. Oh my god. சார், இப்போ இந்த மோரட்டோரியம் வந்து நிறைய பேங்க்ல வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நண்பர் ஒருத்தர் தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டே இருக்காரு. அந்த நண்பருக்கு நான் சொல்றேன் வந்து
மோரட்டோரியம் வந்து எல்லா பேங்க்கும் என்ன என்பிஎஃப்சி எல்லாருமே கொடுக்குறாங்க. ஒரு சில பேங்க்குகள் வந்து அது குறிப்பாக வந்து தனியார் வங்கிகளும் என்பிஎஃப்சியும் வந்து குறிப்பிட்ட சில கஸ்டமர்களுக்கு வந்து அதை மறுக்கிறாங்க அப்படின்றதுலையும் மாற்று கருத்து இல்லை. நிறையா நண்பர்களுக்கு வந்து உதவி செய்து அவர்களுக்கு அந்த மொரட்டோரியம் வாங்கி கொடுத்த அனுபவத்தில் சொல்கிறேன். நீங்கள் சம்பந்தப்பட்ட வங்கிக்கு அங்கே இருக்க கஸ்டமர் கேருக்கோ அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த முகவர் இருப்பாங்க இல்லையா, அந்த பேங்க்கோட ஏஜென்ட்டோ அல்லது அந்த கஸ்டமர் கேருக்கோ வந்து நீங்கள் வந்து ஒரு மின்னஞ்சல் அனுப்புங்க. உங்களுடைய கடன் எண்ணை போட்டு என்னை வந்து இந்த மாதிரி மொரட்டோரியம் வந்து எனக்கு வேணும், இந்த மாதிரி நான் இப்போ கவர்மெண்ட் அறிவித்த மொரட்டோரியம் வந்து எனக்கு ஏன் மறுக்கிறீங்க, அப்படி மறுக்கிறேன்னா மறுக்கிறதுக்கான எனக்கு ரீசனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மின்னஞ்சல் அனுப்புங்க. நிச்சயமாக வந்து அது பரிசீலனை செய்வார்கள். நீங்கள் அப்படி ஒரு மின்னஞ்சல் அனுப்பும்போது அந்த இப்போ என்னென்னா பேங்க்கில் நிறையா ஆஃபீஸர்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் இருப்பாங்க. அந்த அப்ரூவல் கொடுக்கக்கூடிய ஆஃபீஸர்கிட்டயே இந்த தகவலை கொண்டுட்டு போய் சேர்த்தாமல் வச்சுருப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான நீங்கள் கடித போக்குவரத்து இருக்கும்போது நிச்சயமாக இது வந்து மேலிடத்துக்கு எலிவேட் ஆகும். எலிவேட் ஆகிறப்போ உங்களுக்கான அந்த தீர்வு வந்து நிச்சயமாக கிடைக்கும். இதில் வந்து நம்ம 10 நாளைக்கு முன்னாடியோ இல்லை போன வாரத்துலேயோ நம்ம பேசின நிதி அமைச்சர் கூட வந்து அவங்க அந்த வெப்சைட் அட்ரஸும் இமெயில் அட்ரஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த வங்கிகளெல்லாம் வந்து தாங்கள் கொடுத்த சலுகைகளை, அதை அறிவித்த சலுகைகளை கொடுக்கலைன்னா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு 2-3 பேர் புகார் பண்ணி அவங்களுக்கு தீர்வும் கிடைச்சிருக்கு. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய மொரட்டோரியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் இன்னொரு விஷயம், சீனிவாசன் சார் சொன்ன அதே கருத்தை நான் என்டாஸ் பண்ணுறேன். மொரட்டோரியம் வாங்குவதற்கு கொடுக்குறாங்கிறதுக்காக வாங்க வேண்டாம். அது கண்டிப்பாக வந்து என்னால் கட்ட முடியாது, மொரட்டோரியம் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து தப்பிப்பேன், அதுக்கப்புறம் நான் டைம் எடுத்து கட்டிக்குவேன், எனக்கு வந்து அந்த மொரட்டோரியம் வேணும் அப்படின்னு ஒரு முறைக்கு 4 முறை யோசித்து விட்டு அதுக்கப்புறம் அந்த மொரட்டோரியம் வாங்கிக்கோங்க. இல்லை மொரட்டோரியம் வந்து கொடுக்குறாங்கிறதுக்காக வாங்குறது வந்து திரும்பவும் வந்து அடிஷ்னலாக நீங்கள் வந்து ஒரு வட்டியை கட்டிகிட்டு இருப்பீங்க. அடுத்தது அந்த மொரட்டோரியம் முடிந்து உங்கள் கடன் வந்து திரும்ப நீங்கள் கட்ட ஆரம்பிக்கும் போது புதிதாக ஏதோ ஒரு செலவு வந்து உங்களை வந்து ஒரு கஷ்டத்தில் ஆழ்த்தும். அதனால் இதையெல்லாம் யோசித்து அந்த மொரட்டோரியம் வேணுமா வேண்டாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணும். சொல்லுங்க. நான் ஒரு கேள்வி கேட்கலாமா உங்களுக்கு? தாராளமா கேட்கலாம். நீங்க இந்த ஒரு ஆண்டு 1.5 ஆண்டுக்கு முன்பு, ஏன்னா என் நண்பர்கள் எல்லாருமே தொழில் அதிபர்கள் 1.5 ஆண்டுக்கு முன்பு சொல்ல ஆரம்பிச்சாங்க, நாங்க போயிட்டு நம்ம லோன் ரினியூ பண்ணும் போது இல்ல எதனா புது கடன் கேட்கும் போது பேங்க் எல்லாம் ரொம்ப தாமதம் படுத்துறாங்க, அவன் கடன் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்க அந்த எக்ஸாம்பிள் சொன்னீங்க தானே, 25 கேள்வி முன்னே கேட்காமல் 2-3 கேள்வி. அப்ப பேசல் 3 நார்ம்ஸ் சொன்னீங்க. இது எல்லாம் பேசல் 3 நார்ம்ஸா இல்ல அரசாங்கம் கொண்டு வந்து புது விதிகள், புது விதிமுறைகளா? அதாவது இதுல வந்து எல்லாமே சம்பந்தப்பட்டிருக்குங்க. என்ன காரணம்னா, இந்த 4 வருடங்களுக்கு முன்னால வந்து டெக்ஸ்டைல் செக்டாரை வந்து ஸ்ட்ரெஸ்டு செக்டார்னு சொல்லி போட்டு மத்திய அரசாங்கம் அறிவிச்சதுக்கு அப்புறம் ரிசர்வ் வங்கி அதை ஸ்ட்ரெஸ்டு செக்டாருங்கிற லிஸ்ட்ல வச்சதுக்கு அப்புறம் வங்கியாளர்களுக்கு வந்து டெக்ஸ்டைல் செக்டாருக்கு லோன் கொடுக்கறதுல மிகப்பெரிய தயக்கம் இருந்துட்டே இருக்கு. அது இன்னைக்கு வரைக்கும் அது தொடருது. அரசாங்கம் வந்து பல முறை அதை சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்டு செக்டார்ல இருந்து எடுத்தாச்சு. ரெண்டாவது, இந்த பிசிஏல இருக்கக்கூடிய பேங்க்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த பிசிஏல இருக்கக்கூடிய பேங்க்ஸ்ல இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் எல்லாமே வந்து நான் சொல்லக்கூடாது, இந்த விஷயத்தை சொல்ல வேண்டாம்னு தான் நினைச்சேன், பட் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டேன். தங்களுடைய வேலை நேரங்களை போக்கிவிட்டு செல்வதில் தான் குறியாக இருக்கிறார்களே ஒழிய, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பேங்க்குடைய வேலை, நான் எனக்கு டெய்லியும் வந்து இவ்வளவு பணம் வந்து பேங்க் எனக்கு சம்பளமாக கொடுக்குது, வாடிக்கையாளருக்கும் பேங்க்குக்கும் வந்து நான் ஒரு நல்ல ஒரு பிரிட்ஜாக இருக்கணும் அப்படின்ற அந்த நினைப்பெல்லாம் இல்லாமல் நிறைய அதிகாரிகள் வந்து இன்னைக்கு மாறிட்டாங்க. இந்த சென்ஸ், எதுக்கு நமக்கு வம்பு, நம்ம வந்தோம், வேலை இருக்கிறது என்ன ஒரு, அதாவது மிக நல்லா தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு லோனே தேவைப்பட்டிருக்காது, அவங்கள கூப்பிட்டு வலுக்கட்டாயமாக நீங்கள் லிமிட்டை யூஸ் பண்ண வேண்டாம், பட் லிமிட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து கையில் எடுத்துட்டு ஒரு லெத்தார்ஜிக்காக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் நிலவுது. இதை விட இன்னும் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னாங்க, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் பேங்க்கில் போய் லோன் வாங்கலைன்னா, நீங்கள் லோன் வாங்கணும்னா ஃபேப்ரிகேட் பண்ணலாம், டாக்குமெண்ட்ஸ் நிறைய ஃபேப்ரிகேட் பண்ணுவாங்க, பேலன்ஸ் ஷீட்டை ஃபேப்ரிகேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் ஃபேப்ரிகேட் பண்ணி ஆர்டர் ஷீட்டை ஃபேப்ரிகேட் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணி லோன் வாங்கிக்கூடிய அந்த ஒரு வரலாறுலாம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து லோன் வாங்குறது வந்து நீங்கள் அந்த நிறுவனத்தினுடைய ஆரோக்கியத்தை செக் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸை பாருங்கள்,
அந்த நிறுவனம் வந்து மாசம் அல்லது 3 மாசத்துக்கு ஒருக்கா கட்டக்கூடிய அந்த டிடிஎஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்கு. அந்த 2 விஷயங்களை நீங்க பார்த்தாலே போதும். இதுக்கு அப்பாற்பட்டு வந்து என்னுடைய நிறுவனத்துல எத்தனை பேர் வேலை செய்யறாங்கன்னு சொல்லி பேங்க் மேனேஜர் கேட்கிறாரு. நான் 100 பேர் வேலை செய்யறேன்னு சொல்லி சொன்னா, நான் 100 பேருக்கு இஎஸ்ஐபிஎஃப் கட்டணும்னு பாருங்க, மாசம் நான் அதை ரிமிட் பண்றேன்னு பாருங்க. நான் மாசம் வந்து என்னுடைய பங்களிப்பாகட்டும் அல்லது தொழிலாளர்கள் பங்களிப்பாகட்டும், நான் வந்து என் கையிலிருந்து நான் அப்படி இப்போ போட மாட்டேன் இல்லையா. ஒரு டிடிஎஸ் வந்து நான் சும்மா ஃபேப்ரிகேட் பண்ண முடியாது இல்லையா, ஜிஎஸ்டி ரிட்டர்னையும் நான் ஃபேப்ரிகேட் பண்ண முடியாது இல்லையா. அப்போ ஒரு ஷோரூம்ல போய் ஒரு காரை பார்த்தோம்னா, காலையில நான் காரை பார்த்துட்டு 10 மணிலிருந்து 11 மணி, 10 மணிக்கு காரை பார்த்துட்டு 11 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்தோம்னா 1 மணிக்கு ஒரு 50 பேங்க்காரன் ஃபோன் பண்றான், 60 ஆஃபர் கொடுக்குறான். சாயங்காலம் 5 மணிக்கு லோன் சேல்ஸ் ஆகுது, அடுத்த நாள் காலையில கார் எடுத்துக்கலாம். ஆனா இது ஒரு கார் எடுக்கிறதுக்கான விஷயம். ஆனா ஒரு தொழிலதிபர் வந்து தன்னுடைய ஒரு ஆர்டர் ஜாஸ்தியா வந்துருச்சு, இல்ல வந்து ஜிஎஸ்டினால வந்து எங்களுக்கு சலுகைகள் எல்லாம் திடீர்னு பறிக்கப்பட்டதுனால, மார்ஜின்ல வந்து ஒரு சிரமமான சூழல் ஏற்பட்டதுனால, அந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி கிரைசிஸ் இருக்கு, அதை பிரிட்ஜ் பண்ணணும். அந்த பிரிட்ஜ் பண்ணனா நான் பிரிட்ஜ் பண்ணிட்டு நான் சரி இப்போ உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி கிரைசிஸ் இருக்குன்னு சொல்றீங்க, சலுகைகள் குறைக்கப்பட்டதுன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி நீங்க லாபம் சம்பாதிக்கிங்கிற கேள்வி வரும். லாபம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் ஒரு புறம். இன்னொரு புறம் வந்து எனக்கு ஃபைனான்ஸ் ஈஸானா தானே சார் நான் பிஸ்னஸை பண்ணிட்டு அதே சமயத்தில் வந்து நான் அந்த காஸ்ட் கட்டிங்கிற மெத்தடில் வந்து நான் என்னோட பிஸ்னஸை தக்க வச்சுக்க முடியும். நீங்கள் இவ்வளவு கேள்விகளை கேட்டு இப்போ ஏற்றுமதியை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது உள்நாட்டு வர்த்தகத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவைப்படும் நேரத்தில் சரக்குகளை கொடுக்காவிட்டால் அந்த உற்பத்தி செய்த பொருளை நானே வச்சுக்கணும். 100 ரூபாய்க்கு நான் வந்து பேசி உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பொருளை வந்து நான் ஏற்றுமதி பண்ணால் அந்த 100 ரூபா வரும். அதை நான் இங்கே லோக்கலில் விற்றேன்னா 50 ரூபா தான் வரும். அப்போ 50 ரூபா நான் வந்து நஷ்டப்படுவேன். அதுக்கு தேவையான நேரத்தில் நீங்கள் உதவாமல் இவ்வளவு கேள்விகளையும் கேட்டு அப்போ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுன்னு சொல்லி சொன்னால் அதிக கடன் ஆகிடும், அதிக நஷ்டமாயிடும். இந்த லோனை நான் வந்து வாங்கட்டுமா வேண்டாமாங்கிற சூழலில் தான் வந்து நிறைய தொழிலதிபர்கள் வந்து தவறான முடிவெடுத்து அந்த லோனை வாங்கிடுறாங்க. வாங்கி சிக்கலை வந்து அதிகப்படுத்திக்கிறாங்க. இப்போ 4 சொத்துக்களை அடமானம் வைத்து வாங்கியிருக்கிற அந்த கடனானது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இவங்க சரியான முடிவெடுத்து டைமுக்கு எனக்கு அந்த லோன் கிடைக்கல அப்படின்னா நான் தொழிலை வைண்ட் அப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டாங்கன்னா, ஏதோ 2 சொத்தை விற்று 2 சொத்தை காப்பாற்றிட்டு வெளியில் வந்துடலாம். அந்த கடைசி கட்டத்தில் பேங்க் வந்து எல்லா விதமான இழுத்தடிப்புக்கு அப்புறம் அந்த லோனை கொடுத்து அந்த லோனை வாங்கி அந்த லோனையும் இவங்க கட்ட முடியாமல் இந்த 4 சொத்தையும் சேர்ந்து விற்கக்கூடிய ஒரு சூழலுக்கு போயிடுறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து 100% வந்து ஆனந்த் சீனிவாசன் சாருக்கு வந்து சப்போர்ட் பண்ண வேண்டிய சூழலுக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன். வங்கியால் வாழ்கிறோம், வங்கியால் தான் வீழ்கிறோம். இந்த நிலை மாறணும். சரிங்க, நன்றி குமார்ஜி. ஆனந்த் இருக்காதா? தேங்க்யூ குமார். தேங்க்யூ. நண்பர்களே, நான் ஆனந்த் சீனிவாசன் சாரை கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடத்துகிறேன், இந்த மாதிரி ஒரு நிகழ்வு பொருளாதார திட்டமிடலை பற்றி ஒரு நிகழ்வு நடத்தணும், எனக்கு வந்து டைம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவரை நான் கேட்ட உடனே அவர் சொன்ன வார்த்தை, எனக்கு வந்து இன்னைக்கு நினைச்சாலும் இவ்வளவு மரியாதையை நான் சம்பாதித்து வைத்திருக்கிறேனா என்று தான் நான் அன்னைக்கு நினைச்சேன். எவ்வளோ டைம் வேணுமாலும் எடுத்துக்கோங்க, என்ன டேட் வேணாலும் எடுத்துக்கோங்க, எனக்கு வந்து குமார் கேட்டு நான் இல்லைன்னு சொல்ல போகிறதில்ல அப்படின்ற ஒரு அந்த வார்த்தை தான் வந்து எனக்கு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்து இந்த நிகழ்ச்சியை நடத்த காரணமாச்சு. அடுத்தது என்னுடைய அன்பு சகோதரர் மோகன் உரிமையோட அது எப்படி என்னை மட்டும் கூப்பிடாமல் நீங்கள் நடத்துவீங்களா, பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லி என்னை வந்து ஒரு அன்பு கயிற்றால் கட்டி போட்டார். அவரும் வந்து நானும் வந்து கலந்துக்கிறேன், எந்த டைமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பல நிறுவனங்களுக்கான ஆலோசகராகவும் பல நிறுவனங்களுக்கு ஏஞ்சல் இன்வெஸ்டராக இருக்கக்கூடிய இன்னைக்கு அவ்வளோ ஒரு பிஸியான ஒருத்தர் வந்து வாலண்டியராக வந்து நானும் கலந்துக்குவேன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட பல்வேறு கருத்துக்களை வந்து பகிர்ந்து இந்த சமூகத்திற்கு ஒரு பல நல்ல செய்திகளை கொடுத்துருக்கீங்க. 2 பேருக்கும் என் மனதார நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக மீண்டும் ஒரு நிகழ்வில் நாம் சந்திப்போம். என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும், நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு விழிப்புணர்வாகவும் உங்களை நீங்களே வந்து ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை அமைத்து கொடுத்த நிகழ்ச்சியாக இது இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.